டிராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோயின் தான் காமிக்கிறாங்க. அவங்க டேட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த டேட் அவங்க விருப்பப்பட்டு வரல, அவங்க வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணதால தான் வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு அம்மா அப்பா கிடையாது, அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. இப்போ ஹீரோயின் அவங்க அங்கிள் ஆண்டி வீட்டுல தான் இருக்காங்க. அவங்க ஆண்டி ஹீரோயின் கிட்ட, உங்க அம்மா அப்பா நீ சின்ன வயசுல இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க, நானும் உன்னுடைய அங்கிள் தான் உன்னை வளர்த்தோம், உன்னை வளர்க்க நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா, உன் தங்கச்சி வரை இப்ப அப்ராட் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறா, அதுக்கு 3 மில்லியன் பணம் தேவைப்படுது, அதனால உன் கூட பிளைண்ட் டேட் வரால, ஒழுங்கா மேரேஜ் பண்ணிக்கிட்டு எங்களுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்குற வழியை பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்க ஹீரோயின் கூட பிளைண்ட் டேட் வந்தவருக்கு ஹீரோயினை பத்தி நல்லாவே தெரியும் போல. அது மட்டும் இல்லாம இவன் சரியான பர்வடாவும் இருக்கா. ஹீரோயின் கிட்ட, எனக்கு ஓரளவுக்கு உன்னை பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாம் தெரியும், உன்னை காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, நான் கூட என்ன சின்ன பொண்ணா இருப்பேன்னு பார்த்தா உன்னையும் ஸ்ட்ரக்சரையும் பார்த்தா அந்த மாதிரி தெரியல, நல்ல பல்கா தான் இருக்கிறங்க மாதிரி ஹீரோயினை கொஞ்சம் தப்பான பார்வையில பாக்குறான். அது மட்டும் இல்லாம நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டு என் ஃபேமிலிக்குள்ள வந்துட்டீங்கன்னா என் பேரண்ட்ஸ் என்கிட்ட என்ன இந்த மாதிரி ஒரு பல்கான பொண்ணை மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு எனக்கு கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல, அதனால உன் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றதுக்கு மேரேஜுக்கு அப்புறம் நீ வேலைக்கெல்லாம் போக கூடாது, வீட்டுல சமைச்சு வைக்கிறது, பாத்திரம் தைக்கிறது, தரைய துடைக்கிறது, என் ட்ரெஸ்ஸை துவைச்சு போறதுன்ட்டு எனக்கு ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கணும். அப்புறம் குழந்தைங்களை பத்திலாம் என்னுடைய ஒப்பீனியன் தான், 3 வருஷத்துக்குள்ள 2 குழந்தைங்களை பெற்றுக்கணும், அதுவும் ட்வின்ஸ் இருந்தா கூட ஓகேன்னு சொல்லிட்டு இவன் பட்டுக்கு அடக்கிக்கிட்டே போக ஹீரோயின் வேற திரு முடிக்கிறாங்க. ஆஹா, விட்டா இப்பவே நம்மள மேரேஜ் பண்ணிட்டு போய் ஒரு சம்பளம் எல்லாம் வேலைக்காரியா வீட்டுல வாழ்க்கை ஃபுல்லா வச்சுப்பான் போல இருக்குன்ட்டு அவன் கொடுத்த காஃபியை குடிச்சுக்கிட்டே, மிஸ்டர் ஷென் அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம 2 பேருக்கும் சூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், நானும் இப்பதான் படிச்சுட்டு இருக்கேன், நான் என்ன கிராஜுவேட் ஆகல, அதனால எனக்கு மேரேஜ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் என்னோட கிராஜுவேஷனை முடிக்கணும், இந்த பிளைண்ட் டேட் கூட என் வீட்டுல சொன்னதால தான் வந்தேன், எனக்கு இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சோ உங்க டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க, நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு அப்படியே மயக்க வர மாதிரி இருக்கு. இந்த ஷென்னும் ஹீரோயினை பார்த்துட்டு சிரிக்கிறான், அந்த காஃபில எதே கலந்து கொடுத்துட்டான் போல. அப்படியே ஹீரோயினும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இந்த ஷென்னு ஹீரோயினை தூக்கிட்டு போய் ஒரு ஹோட்டல் ரூம்ல அவங்க ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்றான். அப்ப ஹீரோயின் கண்ணு முடிச்சிடுறாங்க. உடனே அவனை தள்ளி விட்டுட்டு எழுந்திருக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் விடாம ஹீரோயினை பெட்ல லாக் பண்ணிட்டு, ஏய் என்ன ரொம்ப நடிக்கிற, உன்னுடைய அங்குள் ஆண்டியும் 3 மில்லியனுக்கு உன்னை என்கிட்ட கிஃப்டா கொடுத்துட்டாங்க, அதான் கிடைச்ச கிஃப்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அட்வான்ஸா பார்க்கலாமே ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்றான். உடனே ஹீரோயின் பக்கத்துல இருந்த லேம்ப் எடுத்து அவன் தலையில ஒரு அடி அடிச்சுட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த ரூமை விட்டு வெளியில வராங்க. வெளியில ஓடி வந்த ஹீரோயின் நேரா போயிட்டு ஹீரோ மேலே மோதிடுறாங்க. அங்கிள் அங்கிள் என்ன காப்பாத்துங்க அங்கிள் சொல்லிட்டு அப்படியே ஹீரோ மேலே மயங்கி விழுந்துடுறாங்க. ஹீரோயினை துரத்திட்டு வந்த ஷெனு ஹீரோவை பார்த்ததுமே, ஐயோ இந்த பீச்சிங்ல இவர் ரொம்ப பெரிய பணக்காரராச்சு, இவர்கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறான். மயக்கத்துல இருந்த ஹீரோயினிய ஹீரோ அவருடைய வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துறாரு. மறுநாள் காலையில பார்த்தா ஹீரோவும் ஹீரோயினியும் ஒரே பெட்ல படுத்திருக்காங்க. ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் கண்ணு முழிக்கிறாங்க. பக்கத்துல ஹீரோ படுத்திருக்கதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே ஷாக்கா இருக்கு. ஐயோ போச்சு போச்சு, நம்ம தான் இந்த அங்கிள் ஏதோ பண்ணிட்டு போல இருக்கு, இவர் மட்டும் இப்ப கண்ணு முடிச்சா நம்மள பார்த்தானா இந்த அங்கிள் நம்மள பொண்ணே போட்டு வரட்டு ஹீரோயின் ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லாம கொள்ளாம அங்கிருந்து எஸ் ஆயிடுறாங்க. இங்க அப்படியே சீன் கட் பண்ணா நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்க போல. பிரெக்னன்சி கார்டுல பாசிட்டிவ்னு வந்திருக்கு. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ உண்மையிலே நம்ம பிரெக்னெண்டா இருக்கோம், இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த கார்டு எடுத்து டஸ்ட்பின்ல போட்டுட்டு வெளியில வராங்க. அங்க ஹீரோயின் ஆண்டியோட பொண்ணு மொபைல் நோண்டிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட, ஏ ரூயான் மணி என்ன ஆகுது, இன்னமும் எனக்கு மீல் ப்ரிப்பேர் பண்ணாம இருக்க, என்ன பட்னி போட்டே கொல்லான்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லி ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. அதுக்கு மேல ஹீரோயின் ஆண்டியும், வேலைக்கு போக மாட்டா, ஒண்ணும் போக மாட்டா, வீட்டு வேலை கூட பார்க்க முடியாதான், நான் அரேஞ்ச் பண்ண பிளைண்ட் டேட்டுக்காவது உருப்படியா போவான்னு பார்த்தா அதுக்கும் துப்பு இல்ல, மணி என்ன ஆகுது, இன்னுமே என் பொண்ணுக்கு லஞ்ச் கூட ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கா, இப்படியே தெண்டமா வீட்லயே நிக்காம உன் அங்கிளுக்கு வர வர உடம்பு வர சரியில்லை, அவரால் ஓவர் வெயிட்லாம் தூக்க முடியாது, ஸ்டோருக்கு போயிட்டு அவருக்கு ஹெல்ப்பாவது பண்ணுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும், இல்ல ஆண்டி நாளைக்கு எனக்கு இன்டர்வியூ இருக்கு, நான் கண்டிப்பா இந்த ஜாபுக்கு போயிடுவேன்னு சொல்றதுக்கு, ஆமா ஜாபுக்கு போய் கிழிச்ச, நீ படிக்கிறதே ஒரு இத்து போன ஸ்கூல்ல, அதுல என்ன உனக்கு பெருசா ஜாப் கிடைக்க போகுது, ஒழுங்கா எங்க ஸ்டோருக்கு போயிட்டு உன்னுடைய அங்கிளுக்கு ஹெல்ப்பாவது பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து துரத்தி விட்டுறாங்க. ஹீரோயின் அவங்க ஸ்டோர்ல இருந்து அந்த கூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கடைக்கடையா டெலிவரி பண்றாங்க. அந்த கூட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கு. ஹீரோயின் அதெல்லாம் கஷ்டப்பட தூக்கிட்டு போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கம் ஃப்ரெண்டோட வந்த ஹீரோவும் ஹீரோயினையும் பாத்துறாரு. அங்க ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட, ஏய் பாரா அந்த பொண்ணு பார்க்க எவ்வளவு குட்டி போனா தெரியல, ஆனா எவ்வளவு வெயிட்லாம் தூக்கிட்டு இருக்கா, பரவாயில்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தான் சொல்லி பேசிட்டு இருக்க. ஹீரோவுக்கா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கூட இருந்ததான் ஞாபகம் வருது. அன்னைக்கு ஹீரோயினை காப்பாத்தி ஹீரோ அவருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருப்பாரு இல்லையா, அன்னைக்கு ஷென்னு ஹீரோயினுக்கு ட்ரக்ஸ் கொடுத்ததால அவங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே, நான் எப்படி அதெல்லாம் பண்ணனா, இந்த சின்ன பொண்ணு மேல எனக்கு எப்படி ஒரு கெட்ட எண்ணம் தோணுச்சு, என்ன நினைச்சா எனக்கே ஒரு மாதிரி இருக்குன்ட்டு நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு ஹீரோயின் தூக்கிட்டு இருந்த அந்த கூட்ஸ் எல்லாம் தூக்க ஹெல்ப் பண்றாரு. அப்பதான் ஹீரோயினை நிமிர்ந்து ஹீரோ முகத்தை பாக்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரே ஷாக் இருக்கு. ஐயோ இவரா என்ன திடீர்னு நம்மள தேடி வந்திருக்காரு, ஒருவேளை நம்ம பிரெக்னெண்டா இருக்காது இவருக்கு தெரிஞ்சுச்சோ என்னமோன்னு பயந்துகிட்டே, அங்கிள் நீங்க எப்படி இங்கன்னு கேக்குறாங்க. அதுவா இந்த பக்கம் நான் சும்மா தற்செயலா வந்தேன், உன்னை பார்த்தனா நீ வேற வெயிட் தூக்கிட்டு இருந்தியா, அதனால தான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு வந்தேன். ஆமா உன்னை பார்க்கவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கே, உனக்கு எது உடம்பு சரியில்லைன்னு கேக்குறாரு. இல்லைங்க அங்கிள் அப்படின்னா எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு ஹீரோயினும் சமாளிக்க சரின்ட்டு அந்த பாக்ஸ் எல்லாத்தையும் ஹீரோவே கொண்டு போயிட்டு அந்த கடைக்குள்ள அடிக்கிட்டு இருக்காரு. காருக்குள்ள உட்காந்துருக்க ஹீரோடைய ஃப்ரெண்டும், இது வரைக்கும் எந்த பொண்ணுமே திரும்பி பார்க்காத நம்ம ஃப்ரெண்டு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பொண்ணுக்காக விழுந்து விழுந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான், ஒருவேளை அந்த குட்டி பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிச்சு, ஏ குட்டி பொண்ணு உன் பேரு என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா, அதோட உனக்கு எத்தனை வயசு ஆகுதுன்னு கேக்குறாரு.
அங்கிள் என் பேரு ரூயா, நான் இந்த வருஷத்தோட என்னோட கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்றேன், எனக்கு 20 இயர்ஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஹீரோவும் கொஞ்சம் தயங்கிக்கிட்டே ஹீரோயின் கிட்ட அது வந்துமா லாஸ்ட் டைம் என்ன நடந்ததுன்னா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணதை பத்தி பேசலான்ட்டு வராரு. உடனே ஹீரோயினும் அச்சோ இவர் வர ஆரம்பிக்கிறாருன்ட்டு ஹீரோ கிட்ட ஐயோ அங்கிள் நீங்க எதுவும் அதை பத்தி கேர் பண்ணிக்காதீங்க, அன்னைக்கு அந்த ஆள் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்யூன்னு சொல்றாங்க. ஆனா அப்போ ஹீரோ விடாம ஹீரோயின் கிட்ட இல்லம்மா லாஸ்ட் டைம் உனக்கு எனக்கு நடந்ததுக்கு நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், இல்லனா உனக்கு எதாவது காம்பன்சேட் பண்ணா கூட சொல்லுமா, நான் பண்ணிடுறேன், உனக்கு எது தேவைப்படுதோ சொல்லுமான்னு சொல்றாங்க. இல்லைங்க அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு ஹீரோயின் சொன்னாலும் அவங்க மனசுக்குள்ள இந்த குழந்தைய அவருடைய தானே அட்லீஸ்ட் அதை பத்தி தெரியாவது படுத்தலாமேன்ட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட அங்கிள் அது வந்துன்னு சொல்லிட்டு அவங்க பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்லான்ட்டு வராங்க. அதுக்குள்ளே அந்த ஸ்டோரோட மேனேஜர் ஹீரோ பார்த்துட்டு ஐயோ லூசா நீங்களா, நீங்க எவ்வளவு பெரிய ஐடென்டிட்டி சேர்ந்தவர், நீங்க போய் எப்படி வெளியே நிக்கலாமா, முதல்ல உள்ள வாங்க சார்னு சொல்லி கூப்பிடுறாரு. இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்கன்னு சொல்றாரு. அவரும் சரிங்க சார்ன்ட்டு உள்ள போயிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுற இந்த ஸ்டோரோட மேனேஜர் இந்த அங்கிளோட ஐடியா பத்தி பேசிட்டு போறாருன்னா அப்ப கண்டிப்பா இந்த அங்கிள் பெரிய ஆளா தான் இருக்கணும். இப்போ இந்த குழந்தைய பத்தி சொல்றது நல்லா இருக்காது, இந்த குழந்தைய நம்மளே வளர்த்துக்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஹீரோவும் ஹீரோனி கிட்ட ஏமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ சொல்ல வந்தேன், என்னாச்சு என்ன விஷயம்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒன்னும் இல்ல அங்கிள், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்ட்டு கிளம்ப பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு, கீழே விழ போறாங்க. அப்ப ஹீரோ தான் தாங்கி பிடிக்கிறாரு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன், உன்னுடைய போனை கொடுன்ட்டு ஹீரோயின் கிட்ட இருந்து போனை வாங்கி அதுல அவருடைய நம்பரை சேவ் பண்ணி உனக்கு ஃபியூச்சர்ல ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும் உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் எனக்கு இம்மீடியட்டா கால் பண்ணணும்னு சொல்லி அந்த போனை அவங்க கிட்டே கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த கடையோட மேனேஜர் கிட்ட இருந்து அவங்களுடைய அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அந்த அமௌண்ட்ல இருந்து கொஞ்சோண்டு அமௌண்ட் மட்டும் தன்னுடைய செலவுக்காக எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டு அவங்க கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை அவங்க ஆண்டி கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் அந்த பணத்தை வாங்கி எண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினுக்கு மயக்க வர மாதிரி இருக்கு. பணத்தை எண்ணினவங்க நேரா ஹீரோயின் பேக் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல அவங்க எடுத்து வச்ச அமௌண்ட் இருக்கு. அந்த பணத்தை எடுத்து காட்டி இந்த பணம் எப்படி வந்தது, என்ன என்னுடைய பணத்துல இருந்து நீ திருடிக்கிட்டியா, இல்ல இந்த கூட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் டெலிவரி பண்ண சார்ஜ் பண்ணிக்கிட்டேன்னு கேக்குறாங்க. இல்ல இது என்னுடைய பணம்னு ஹீரோயின் சொல்றதுக்கு உனக்கு சாப்பாட்டுல இருந்து எல்லாத்தையும் நாங்க கொடுக்குறோம், ஆனா எங்களுக்கே தெரியாம எங்க அமௌண்ட் எடுத்து சேஃப்டி பண்ண பாக்குறியா, சொல்லு இந்த பணம் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இவளுக்கு இந்த பணத்தை நீங்க தான் கொடுத்தீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் பொண்டாட்டிக்கு ரொம்ப பயந்தவர் போல, இல்லம்மா எனக்கு எதுவும் தெரியாதம்மா, நான் எதுவும் கொடுக்கலாமான்னு சொல்றாரு. உன்னுடைய அங்கிளும் கொடுக்கலாம், இந்த பணம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்கறதுக்கு அந்த ஆண்டியோட பொண்ணு அம்மா அந்த பணம் எப்படி இருந்தாலும் அவருடைய பாய் ஃப்ரெண்ட் தான் கொடுத்துருப்பான்னு சொல்றா. என்ன பாய் ஃப்ரெண்டா, இவ முகர கடைக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட் ஒன்று கேக்குதா, இவன் மூஞ்சியும் முகர கடையும் பாரு, முதல்ல வெளியில போன்னு சொல்லிட்டு அந்த கடையை விட்டு வெளியில போக சொல்றாங்க. ஹீரோயினிக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு மயக்க வந்து கீழே விழுந்துடுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா அங்க ஹீரோ வராரு. அவர் வந்ததுமே ஹீரோயினை பார்த்துட்டு அவங்களை தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயின் கண்ணு முடிச்சதோ ஹீரோ பார்த்துட்டு நம்ம பிரெக்னெண்டா இருக்கிறது ஒருவேளை இந்த அங்கிளுக்கு தெரிஞ்சிருக்குமோ என்னமோன்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு நீ எந்த மாதிரியான என்விரான்மெண்ட்ல வளர்ற, உனக்கு ஊட்டச்சத்து குறைபாடு அதிகமா இருக்கு, அதனால தான் மயக்கம் வந்திருக்குன்னு சொல்றாரு. ஹீரோயின் அந்த ரிப்போர்ட் எடுத்து பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ இந்த அளவுக்கு எனக்கு நியூட்ரிஷன் பார்த்தா குறையா இருந்தா நான் எப்படி இந்த குழந்தை பெற்றிருப்பேன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்க. ஹீரோயினிக்காக லிக்விட் ஃபுட் எடுத்திருந்திருக்காரு, அதை அப்படியே அழகா ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினிக்கா இதுக்கு முன்னாடி அவங்க ஆண்டி பேச நினைச்சு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்ன சும்மா எதுக்கு அழுதுட்டு இருக்க, உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனைன்னு கேக்குறாரு. அதுக்கும் ஹீரோயின் எதுவுமே பேசாம ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. சரின்ட்டு ஹீரோவும் ஹீரோயினியை சமாதானப்படுத்தி அவருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போறாரு. அங்க ஹீரோடைய வீட்டுல ஹீரோயின் நல்லா நிம்மதியா தூங்கி எழுந்திருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஏதோ தீஞ்சு போன ஸ்மெல் வருது. ஹீரோயினியும் என்னது இது தீஞ்சு போன ஸ்மெல் மாதிரி இருக்கேன்ட்டு கீழே இறங்கி போய் பாக்குறாங்க. அங்க ஹீரோயினிக்காக சமைச்சிட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு முன்ன பொண்ணு சமைச்சு பழக்கம்ல போல, நிறைய ஆம்லெட் போட்டு போட்டு தீய வச்சு சமைச்சிட்டு இருக்காரு. அங்கிள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு ஓ எழுந்துட்டியம்மா, நான் உனக்காக சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு ஹீரோயின் கிட்ட வராரு. அப்ப ஹீரோயின் ஸ்லிப்பர் இல்லாம வெறும் காலோட நடந்து வந்திருப்பாங்க. என்ன நீ ஸ்லிப்பர் கூட போடாம நடந்து வந்திருக்கேன்ட்டு ஹீரோயினி அழகா தூக்கிட்டு போயிட்டு பெட்ல உட்கார வச்சு அவங்க கால ஸ்லிப்பர் எல்லாம் போட்டு விட்டுட்டு சரிம்மா உனக்காக நான் ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன், அதை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கீழே சாப்பிடுவான்னு சொல்லிட்டு போறாரு. ஹீரோயினும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண அந்த ட்ரெஸ் எடுத்து பாக்குறாங்க. அந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ் பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. ஐயோ இந்த ட்ரெஸ்ஸோட பிரைஸ் என்ன இவ்வளவு எக்ஸ்பென்சிவா இருக்கு, ஆல்ரெடி அங்கிள் நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு, இதுக்கப்புறம் அவருக்கு தொந்தரவா இருக்க கூடாதுன்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு ஹீரோ கூட போயிட்டு சாப்பிடுறாங்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதால சாப்பிடும் போது அவங்களுக்கு வாமிட் சென்சேஷன் வருது. உடனே ஹீரோவும் யூஎன் என்னாச்சு, நீ எதாவது பிரெக்னெண்டா இருக்கியான்னு கேக்குறாரு. அதை கேட்டதுமே ஹீரோனிக்கா பொறை ஏறுது. இல்லைங்க அங்கிள் அப்படிலாம் எதுவுமே இல்ல, எனக்கு இப்போ உடம்பு சரியில்லாம இருக்குது இல்லையா, அதனாலதான் கொஞ்சம் வாமிட் வர மாதிரி இருக்கு, வேற எதுவும் இல்ல, அப்படி ஒருவேளை நான் பிரெக்னெண்டா இருந்தா அது எப்படி உங்ககிட்ட சொல்லாம இருப்பேன்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அப்படியே நைட்டும் ஆயிடுச்சு. ஹீரோயினை கொண்டு போயிட்டு அவங்க வீட்டுல வரதுக்காக ஹீரோ கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. கார்ல இருந்து இறங்கறதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஹீரோ கிட்ட அங்கிள் இது நம்மளுடைய லாஸ்ட் மீட்டிங்காவே இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க வேணாம்னு சொல்றாங்க. ஹீரோவும் என்னாச்சுமா எதுக்கு இந்த மாதிரி சொல்றேன்னு கேட்கறதுக்கு அங்கிள் எனக்கு தெரியும் நீங்க எனக்கு காம்பன்சேட் பண்ணதான் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றீங்கன்னு, ஆனா நீங்க எனக்கு பணமா கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பணம் கேட்கறாங்க. ஹீரோவும் ஹீரோனி கிட்ட உண்மையான கேரிங்கோட தான் இருந்திருப்பாரு. ஆனா ஹீரோயின் திடீர்னு
பணம் கேட்டதும் ஹீரோக்கா ஒரு மாதிரி ஆகுது. சரி சொல்லு, உனக்கு எவ்வளவு பணம் வேணும்னு கேக்குறாரு. ஹீரோனுக்கு கேட்க தயக்கமா இருந்தாலும் வேற வழியே இல்ல. அவங்க ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப போரா இருக்கிறதால குழந்தை வளர்க்க தான் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு 3000 வேணும்னு கேக்குறாங்க. என்ன 3000 தானா, அது போதுமான ஹீரோ கேட்கறதுக்கு? அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு 5 விரல காமிக்கிறாங்க. ஹீரோவோ ஹீரோயின் 5 விரல காமிச்சதால அவளுக்கு ஒரு வேலை 50 மில்லியன் தேவைப்படுது போல இருக்குன்ட்டு, சரி என்னுடைய போனுக்கு உடைய அக்கௌண்ட் நம்பரை சென்ட் பண்ணி வை, உனக்கு தேவையான பணம் உன்னை தேடி வரும்னு சொல்லிட்டு ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு போறாரு. வீட்டுக்கு போனா ஹீரோயின் ஆண்டி அவங்களுக்காக விதவிதமா சமைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயினை பார்த்ததுமே ரோஹின் வந்துட்டியா, வா வா வா, உனக்காக எவ்வளவு சமைச்சு வச்சிருக்கேன் பாரு, வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்காக சாப்பாடு பரிமாறிட்டு இருக்காங்க. ஆண்டி இதெல்லாம் எனக்காக நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, ஆமா உனக்காக தான் ரோஹின், நான் வேற உன்னை திட்டேன்னா அதான் எனக்கு மனசு கேட்கல, எல்லாமே ஏன் தப்பு தான், நீ எதுவும் நினைச்சுக்காத, நீ முதல்ல சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை சாப்பிட சொல்றாங்க. ஹீரோயினும் சாப்பிடுறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஸ்கூல் விட்டு வந்தப்போ உங்க ஆண்டி கிட்ட ரொம்ப பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்டிருப்பாங்க. எப்ப பாரு சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு, உனக்கு திங்கிறது தவிர வேற எதுவுமே தெரியாதா, ஒரு நாள் பட்னி கிடந்தா ஒன்னும் செத்துற மாட்டேன் போன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுக்காம இருந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்க அந்த ஆண்டி நைஸா ஹீரோயின் கிட்ட, ரோஹின் நீ லாஸ்ட் டைம் மிஸ்டர் ஷென்னு கூட பிளைண்ட் டேட் போனல, அவருக்கு உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கா, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக பெட்ரோத்தல் கிஃப்ட் அனுப்பியிருக்காரு, நானும் உன் அங்கிளுமே அதை ஏத்துக்கிட்டோம், அதனால நீ அவரை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. என்ன பேசுறீங்க நீங்க, அந்த ஷென்னு சரியான பர்வர்டு, அவன் என்கிட்ட என்ன ட்ரை பண்ணா தெரியுமா, அவன் கொடுக்கற பெட்ரோத்தல் கிஃப்ட்டுக்கு ஆசைப்பட்டு என்ன அவனை மேரேஜ் பண்ணிக்க சொல்றீங்க, என்னால அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு, அந்த ஆண்டியோட சுயரூபமே இப்பதான் வெளியில வருது. என்ன சொன்னா மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா, நாங்களும் இத்தனை வருஷமா உன்னை வளர்த்தோம், இதுக்கப்புறமா அப்படியே இருக்குன்னு எதிர்பார்க்காத, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வேலைக்கு போறேன்னு எங்க படத்திலே வாழ்ந்துட்டு இருப்ப, நாங்க அந்த ஷென்னு கிட்ட உன்னை மேரேஜ் பண்ணி தரதுக்கு பெட்ரோத்தல் கிஃப்டா 3 மில்லியன் பணம் வாங்கிட்டோம், அந்த பணத்தை வச்சுதான் உன் சிஸ்டரை நாங்க அப்ராட் அனுப்பி படிக்க வைக்க போறோம், அதனால ஒழுங்கா அந்த ஷென்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில போற வழியை பாருன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயின், உங்களுக்கு எப்போதுமே பணம் தான் முக்கியம் இல்ல, என்னால அந்த ஷென்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியில போறேன்ட்டு போறாங்க. ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கல, அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஹீரோயின் விழுந்து கிடக்க இந்த ஆண்டியோ ரொம்ப கூலா பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் சாப்பிட்ட சாப்பாட்டுல எதையோ கலந்துட்டாங்க போல. நெக்ஸ்ட் இந்த ஷென்னை தான் காமிக்கிறாங்க. இவனுக்கு இந்த வேலை பக்கத்துல அந்த ஆண்டி அந்த வேலை பார்த்தது போல. ஹீரோயின் எப்ப கண்ணு முடிப்பா அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணலான்ட்டு அவங்க கையெல்லாம் கட்டி போட்டு அந்த ரூமையே ஏதோ வெட்டிங் நைட் ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் கண்ணு முடிச்சிடுறாங்க. ரோஹின் எழுந்துட்டியா, லாஸ்ட் டைம் ஏதோ உனக்கு லக் இருந்தது, அதான் தப்பிச்சு ஓடி போயிட்ட, இந்த தடவை நீ எப்படி தப்பிக்கிறேன்னு பாக்குறேன்ட்டு அவன் ஷர்ட் பட்டனை கழட்டி விட்டுட்டு ஹீரோயினை அப்ரோச் பண்ண பாக்குறான். உடனே ஹீரோயின் செல்ஃப் டிஃபென்ஸை யூஸ் பண்ணிடுறாங்க. அவன் வழியில கத்திட்டு இருக்க, இதான் சான்ஸ் ஹீரோயினை எழுந்தாங்க இருந்து தப்பிச்சு போலான்னு பாக்குறாங்க. ஆனா அப்பவும் விடாம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு, உன் ஃபேமிலி ஒன்னு ஆல்ரெடி பணத்துக்காக என்கிட்ட வித்துட்டாங்கன்னு சொல்லி ஹீரோயினை செவ்விலே ஒன்னு விட்டு பெட்ல தள்ளுறான். என்னடி பாக்குற, லாஸ்ட் டைம் ஒன்னு அந்த லூ காப்பாத்த வந்த மாதிரி இப்பவும் காப்பாத்த வருவார்னு பாக்குறியா, இந்த தடவை உன்னை யாராலையும் என்கிட்ட இருந்து காப்பாத்த முடியாதுன்ட்டு மறுபடியும் ஹீரோயின் கிட்ட அப்ரோச் பண்றான். இந்த தடவை ஹீரோயின் அவங்க தலையை வச்சு அவன் மூக்கிலே ஒரு மோதும் போத்திட்டு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில ஓடி போறாங்க. ரோட்ல ஓடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வயிறுலாம் ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த ஷென்னை ஹீரோயினை செவில் அரைஞ்சு பெட்ல தன்னப்ப அவங்க வயிற்றுல அடிபட்டிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களுக்கு சுத்தமா முடியல, கீழே விழுந்துடுறாங்க. அப்ப கூட ஹீரோயின் எப்படியாவது குழந்தைய காப்பாத்தணுமேட்டு ஹீரோவுக்கு அங்கிள் என்ன வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லி மெசேஜ் டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டு அப்படியே மயங்கிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ தன்னை ஹீரோயின் அவாய்ட் பண்ண நினைச்சு பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காரு. ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஹீரோ கிட்ட, என்ன இன்னைக்கு வந்ததுல இருந்து ஸ்டாப் பண்ணாம குடிச்சிக்கிட்டே இருக்கு, ரீசெண்டா அவன் கூட பழகுறாளே அந்த குட்டி பொண்ணு, அவ எதுவும் லவ் ரிஜெக்ட் பண்ணிட்டாளான்னு ஃபன்னியா கேட்க, அதெல்லாம் ஹீரோ எதுவுமே காதல வாங்காம தொடர்ந்து குடிச்சிக்கிட்டே இருக்காரு. அப்பதான் ஹீரோயின் அனுப்புற மெசேஜ் ஹீரோடைய மொபைலுக்கு வருது. உடனே ஹீரோடைய ஃப்ரெண்டும், என்ன அந்த குட்டி பொண்ணு தான் மெசேஜ் பண்ணிருக்காளா, உன்னை வர சொல்றாளா, போறியா என்னன்னு கேட்க, நான் எதுக்கு போகணும், நான்லாம் போக முடியாதுன்னு ஹீரோ சொல்றாரு. அதுக்கு ஹீரோ ஃப்ரெண்டும், லோ இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்டே, என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அவருக்கும் ட்ரிங்க்ஸை ஊத்திட்டு ஹீரோக்கும் ட்ரிங்க்ஸை ஊத்திட்டு நிமிந்து பாக்குறாரு. பக்கத்துல ஹீரோவை காணும். எங்கடான்னு பார்த்தா ஆல்ரெடி ஹீரோயினை காப்பாத்தா ஹீரோ கிளம்பிட்டாரு. ஹீரோ இந்த பக்கம் கிராஸ் பண்ணி போக அப்பதான் ஒரு பொண்ணு ஹீரோவை தேடி உள்ள போறா. இவ உள்ள வந்து ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட எங்க லூன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோடைய ஃப்ரெண்டும், ஹீரோவா இப்பதான் ஒரு பியூட்டியை காப்பாத்த போயிருக்காருன்னு ஃபன்னியா சொல்ல, என்ன பியூட்டியான்னு சொல்லி இவ ஒரு பக்கம் ஷாக் ஆக, இந்த பக்கம் ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோ ஓடி வராரு. ஹீரோயினை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு ட்ரீட்மெண்ட்டுக்காக எமர்ஜென்சி ரூமுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹீரோவும் ரொம்ப பதட்டத்தோட வெளியிலே வெயிட் பண்றாரு. உள்ள ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டரும் வெளியில வர, உடனே டாக்டர் கிட்ட ஹீரோ போயிட்டு இப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்கறதுக்கு டாக்டரும், பயப்படாதீங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகல, குழந்தைக்கு எதுவும் ஆகல, குழந்தை ரொம்ப சேஃபா இருக்குன்னு சொல்றாரு. உடனே ஹீரோவும், என்ன குழந்தைய என்ன சொல்றீங்கன்ட்டு டாக்டருடைய ஷர்ட்டை பிடிக்க, உடனே டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆகுது. பயந்துகிட்டே ஹீரோ கிட்ட, சார் உங்களுக்கு தெரியாதா அந்த பொண்ணு 6 வீக்ஸ் பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்றாரு. என்ன 6 வீக்ஸ் ஆன்ட்டு ஹீரோவும் ஹீரோயின் கூட லாஸ்ட் டைம் ஒன்னா இருந்தனால கால்குலேட் பண்ணி பாக்குறாரு. அப்பதான் அவருக்கே புரியுது, அப்ப ஹீரோயின் வயிற்றுல வளர்ற குழந்தை என்னுடைய குழந்தை தானா, அப்ப நான் தான் ஹீரோயின் குழந்தைக்கு அப்பாவான்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டே டாக்டர் கிட்ட, சாரிங்க டாக்டர், நான் ஏதோ அவசரத்துல உங்க மேல கைய வச்சுட்டு நீங்க போயிட்டு உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க போறாரு. ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் வேற, ஐயோ நம்ம பிரெக்னெண்டா இருக்காது, எப்படியா இருந்தாலும் இந்த அங்கிளுக்கு
அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி நம்ம இருக்கிறதே ஹாஸ்பிட்டல், இந்த குழந்தை வேணா இப்பவே இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடுன்னு சொன்னா என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினி கிட்ட நீ பிரெக்னெண்டா இருக்கியான்னு கேட்டதும் தான் உடனே ஹீரோயின், அங்கிள் இந்த குழந்தைய எதுவும் பண்ணிடாதீங்க, இந்த குழந்தைய நானே பெத்து வளர்த்துக்கிறேன், இந்த குழந்தைய வச்சு உங்களை நான் என்னைக்குமே தொந்தரவு பண்ண மாட்டேன், இந்த பெய்ஜிங்கை விட்டு போயிடுறேன், இந்த குழந்தைய மட்டும் ஹர்ட் பண்ணிடாதீங்கன்னு சொல்றாங்க. ஓ, எனக்கு தொந்தரவு கொடுக்காம பெய்ஜிங்கை விட்டே போக போறியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்லி தலையாட்டுறாங்க. சரி, இந்த குழந்தைய வளர்க்க உங்ககிட்ட பணம் இருக்கா, அட்லீஸ்ட் தங்கத்துக்கு வீடாது இருக்கான்னு கேக்குறாரு. அதுக்கும் ஹீரோயின் இல்லன்னு சொல்லி தலையாட்ட, அப்போ உன் பிளான் தான் என்ன, எப்படிதான் இந்த குழந்தைய வளர்க்க போறேன்னு கேக்குறாரு. இல்ல, நான் வேலைக்கு போயிட்டு நானே என் குழந்தைய வளர்த்துக்கிறேன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு ஹீரோவும் ஹீரோனுடைய இன்னசென்ட பார்த்து சிரிச்சுக்கிட்ட அந்த பெட்ஷீட்டை தூக்கி தூர போட்டுட்டு அழகா ஹீரோயினை தூக்கிக்கிறாரு. அங்கிள் என்ன பண்றீங்கன்னு ஹீரோயின் கேட்க, நான் தானே இந்த குழந்தையோட அப்பா, அப்ப நான் தானே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை தூக்கிட்டு போறாரு. கார்ல போகும்போது ஹீரோயின், அங்கிள் என்ன எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேக்குறாங்க. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும்னு சொல்லிட்டு நேரா ரெஜிஸ்டர் ஆபீஸ் தான் கூட்டிட்டு போறாரு. ஹீரோயின் கிட்ட நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, இனிமே அங்கிள்னு சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அங்கிள்னு கூப்பிடக்கூடாதுன்னா அப்ப நான் எப்படிதான் உங்களை கூப்பிடுறதுன்னு ஹீரோயின் கேட்க, அதுக்கு ஹீரோவும் ஹீரோயின் பக்கத்துல வந்து இதுக்கப்புறம் என்ன ஹஸ்பண்ட்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினை கியூட்டா வைக்கப்பட்டு சிரிக்க, அப்பதான் அவங்க ஆண்டி கிட்ட இருந்து கால் வருது. போன்ல அவங்க ஆண்டி, அடியே ரூயன் எங்கடி போய் தொலைஞ்சா, நீ வர அந்த ஷென்னை அடிச்சு போட்டல, அவர் போலீஸுக்கு போவன்னு சொல்லி எங்களை மிரட்டிட்டு இருக்காரு, ஒழுங்கா வீடு வந்து தொலைன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும், நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், என்னால அங்க வர முடியாது, நீங்க தானே அவர்கிட்ட பணம் வாங்குனீங்க, நீங்களாச்சும் அவராச்சு ஏதாவது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட, நீ எதுக்கு கவலைப்படாத, நான் தான் இருக்கல, நான் உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போறாரு. அங்க ஹீரோவும் ஹீரோயினியை ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிறாரு. ஹீரோயினிக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோடைய வீட்டுல ஹீரோயினை பாத்துக்க ஒரு மேட் இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருக்காங்க. அப்ப கூட ஹீரோ கிட்ட சொல்லாம வந்துட்டாங்க போல. ஹீரோக்கு நான் என் ஃப்ரெண்டோட இருக்கேன்னு சொல்லிட்டு சேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட, ருயன் நீ வீட்டுக்கு போறியாமே, எங்க தான் தங்கியிருக்கன்னு கேக்குறாங்க. அது வந்து நான் சொல்ல வராங்க. அதுக்குள்ளே ஹீரோயினுடைய ஆண்டி வந்துடுறாங்க. அவங்க வந்ததுமே, ஏ ரூயன் எங்க போய் தொலைஞ்ச, அந்த ஷென்னு வர எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, ஒழுங்கா அவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கோன்னு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உடனே ஹீரோயினும் அவங்க கையை உதறி விட்டுட்டு, நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், என்னால அந்த ஆளை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. என்ன கொஞ்ச நாள் என் கோவத்தை காட்டாம இருந்ததும் உனக்கு துளிர் விட்டுச்சா, உன்னை மேரேஜ் பண்ணி தரதா அந்த ஆளுக்கிட்ட இருந்து பெட்ரோல் கிஃப்ட் வாங்கிட்டோம், ஒழுங்கா அவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கொண்டு ஹீரோயின் கையை பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸா இழுத்துட்டு போறாங்க. உடனே ஹீரோயின் ஃப்ரெண்டும், ஆண்டி ஒழுங்கா என் ஃப்ரெண்டோட கையை விடுங்க, எதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப மட்டும் அவளை விடலன்னா இப்பவே போலீஸுக்கு கால் பண்ணுவேன்னு போன் எடுக்கிறாங்க. இந்த ஆண்டி அந்த போனை பிடிங்கி கீழே போட்டு மிதிச்சுட்டு, இது என் ஃபேமிலி விஷயம், உனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்ல, ஒழுங்கா எட்ட போன்னு சொல்லி அவளை பிடிச்சி அப்படியே அந்த தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயின் போனுக்கு கால் வருது. உடனே ஹீரோயின் ஃப்ரெண்டும் என்ன பண்றது தெரியலன்ட்டு அவங்க போன் எடுத்து பாக்குறாங்க. அவங்க போனு சுத்தமா டெட் ஆயிடுச்சு. போகும்போது ஹீரோயின் அவங்க போனை அங்கேயே மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. இந்த ஃப்ரெண்டு பொண்ணும் அந்த கால் அட்டன் பண்ணி அங்க நடந்தது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிடுறா. விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஆபீஸ்ல இருந்த ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க வராரு. அப்ப இந்த வில்லி பொண்ணு லின்னும் ஹீரோடைய கையை வந்து பிடிக்கிறா. ஹீரோவும் அவ கையை உதறி விட்டுட்டு அவளை இக்னோர் பண்ணிட்டு போறாரு. இந்த லின்னும் ஹீரோ போறதையே திமிரா பாத்துட்டு இருக்க. அப்ப அவகிட்ட ஒரு ஆள் வந்து போட்டோ எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு கேமராவை காட்டுறான். அதாவது இந்த லின்னு ஹீரோடைய கையை பிடிச்சப்போ போட்டோ எடுக்க சொல்லிருப்பா போல. அந்த போட்டோ பார்த்துட்டு இந்த ஒரு போட்டோ போதும், அந்த லூவை எனக்கு சொந்தமாக்கி காட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் இந்த ஷென்னை தான் காமிக்கிறாங்க. அவன் ஹீரோயின் ஆண்டி வீட்டு வந்து உட்காந்துக்கிட்டு அவங்க அங்கிள் கிட்ட, என்ன ஹீரோயின் வருவாளா வரமாட்டாளா, அவளை எனக்கு மேரேஜ் பண்ணி தரதா, என்கிட்ட இருந்து பெட்ரோல் கிஃப்டா 3 மில்லியன் பணம் வாங்கிருக்கீங்க, அவளை மட்டும் எனக்கு மேரேஜ் பண்ணி தரலனா இப்பவே அந்த பணத்தை எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும், இல்லனா போலீஸுக்கு போவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு அவசியமே இல்ல, நானே ரூயனை கூட்டிட்டு வந்துட்டேன். ஹீரோயின் எடுத்துட்டு அந்த ஆண்டி உள்ள வராங்க. ஹீரோயினை பார்த்ததுமே அந்த அங்கிள், அம்மாடி எங்கடா போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல வராரு. உடனே அந்த ஆண்டி, யோ வேலை பத்திர முதல்ல எட்ட போயானே, அவர் பிடிச்ச அதனால தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை பிடிச்ச அந்த ஷென்னு பக்கத்துல உட்காரச்சு இவரை தான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஹீரோயினும் முடியாதுன்ட்டு எழுந்திருக்கிறாங்க. மறுபடியும் ஹீரோயினை பிடிச்ச அந்த ஷென்னு பக்கத்துல தள்ளி விட்டுட்டு, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, மிஸ்டர் ஷென்னு எவ்வளவு ரிச்சா ஹேண்ட்ஸமா இருக்காரு, அவரை மேரேஜ் பண்ணிக்க உனக்கு வலிக்குதா, உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கே பெட்ரோல் கேப்டா எங்களுக்கு 3 மில்லியன் பணம் கொடுத்திருக்காரு, அந்த அளவுக்கு அவர் ரிச்சான பர்சன், அவரை மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா உன்னோட லைஃப் எப்படி இருக்கும் தெரியுமா, தேவையில்லாம அடம் பிடிக்காம ஒழுங்கா அவரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவர் கூட சந்தோஷமா வாழற வழியை பாருன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும், நான் செத்தா கூட இந்த ஆளை மேரேஜே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இந்த ஷென்னுக்கா ஹீரோயின் பேச பேச செம்ம காண்டாகுது. என்ன எல்லாரும் இவகிட்ட இனிமே ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கீங்க, இவளை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக நான் உங்ககிட்ட 3 மில்லியன் பணம் கொடுத்திருக்கேன், ஒழுங்கா என்னுடைய பெட்ரோல் கிஃப்ட ரிட்டர்ன் பண்ணுங்க, இல்லனா இவரை இப்பவே என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு ஹீரோயின் கையை பிடிச்சி என் கூட வான்னு சொல்லி கூப்பிடுறான். அப்ப அந்த பணத்தை நான் ரிட்டர்ன் பண்றேன்ட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது. யாருன்னு எல்லாம் திரும்பி பாக்குறாங்க. அங்க ஹீரோ தான் வந்து நிக்கிறாரு. ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஓடி போயிடுறாங்க. ஹீரோ வந்ததுமே நேரா போயிட்டு அந்த ஷென்னோட செவிலே ஒன்னு விட்டுட்டு ஒரு கார்டை காட்டி, நீ கேட்ட 3 மில்லியன் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட விட்டு கிடைச்சாரு. அவனும் அந்த கார்டை பொறுக்கிட்டு அங்க இருந்து ஓடி போறான். உடனே ஹீரோயின் ஆண்டியும், யார் நீ எதுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா எங்க வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவும், என்னுடைய பேரு லூ, நான் தான் யூஎன் கம்பெனியோட பாஸ்ன்னு சொன்னதும் அந்த அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் ஒரே ஷாக்கா இருக்கு. என்ன அப்படியே பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க, என் ஐடியா என்ன இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுல, ரூயனை நான் என் கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. இந்த ஆண்டியும் ஹீரோ கிட்ட இருந்து பணம் புடுங்கிறதுக்காகவே, சார் எங்க பிசினஸ்ல நிறைய ஒர்க் இருக்கு, எங்க பொண்ணும் ரொம்ப பிஸியா இருக்கா, நீங்க ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா எங்க
வீட்லயும் ஸ்டோர்லயும் யார் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோவோ அவங்க கிட்ட ஒரு கார்டை காட்டி இதுல 20,000 யான் இருக்கு, இதுக்கப்புறம் மாசம் மாசம் இந்த அக்கௌண்ட்டுக்கு 20,000 யான் வந்து சேரும், இப்ப நான் ரூ என்ன கூட்டிட்டு போலாமான்னு கேக்குறாரு. அவங்களும் 20,000 யான்னு சொல்லி வாயை பொழந்துக்கிட்டு அந்த கார்டை வாங்கிக்கிட்டு இப்ப தாராளமா ஹீரோயினை கூட்டிட்டு போங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹீரோட வீட்டுல உட்காந்துக்கிட்டு நமக்காக அங்கிள் எவ்வளவு காசு செலவு பண்றாரு, மேல மேல அவருக்கு நிறைய தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும், இதுக்கெல்லாம் என்ன ரீபே பண்ண போறோம்ட்டு சும்மா அவங்க போன் எடுத்து பாக்குறாங்க. அதுல அந்த வில்லி போன நின்று ஹீரோ கூட நின்று போட்டோ எடுத்ததை சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டா போல, அது வைரலா போயிட்டு இருக்கு. அதை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அப்ப நம்ம வயித்துல வளர இந்த குழந்தைக்காக தான் அங்கிள் நம்மளை ஏத்துக்கிட்டாரோ நினைச்சு தப்பா நினைச்சுக்கிறாங்க. மறுநாள் காலையிலேயே ஹீரோயின் அங்கிள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரும்போது இந்த போட்டோ விஷயத்தை பத்தி கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோவும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக வராரு. ஹீரோயிட அந்த போட்டோ பத்தி விசாரிக்கலான்னு பாக்குறாங்க. அதுக்குள்ளே ஹீரோவுக்கு கம்பெனில இருந்து அவசரமா வர சொல்லி கால் வருது. சரின்ட்டு ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட எனக்கு கம்பெனில முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்ப ஹீரோயின் கால்ல ஸ்லிப்பர் போடாம இருக்கிறத பாக்குறாரு. எதுக்கு கால்ல ஸ்லிப்பர் போடலன்னு கேட்கறதுக்கு இருங்க நான் போய் போட்டு வரேன்ட்டு போறாங்க. அப்படியே போகும்போது கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போறாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயினையும் செம்ம ரொமான்டிக்கா தாங்கி பிடிக்கிறாரு. இரு நானே தூக்கிட்டு போய் போட்டு விடுறேன்ட்டு ஹீரோயினை அழகா தூக்கிட்டு போயிட்டு பெட்ல உட்கார வச்சு அவங்க காலில் அந்த ஸ்லிப்பர் எல்லாம் போட்டு விட்டுட்டு சரி பார்த்து இரு நான் கம்பெனிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோ போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல வேலை செய்யற மெய்டும் ஹீரோயின் கிட்ட வந்து நான் கடைக்கு போயிட்டு வரேன் பாத்திருங்க, ஏதாவது ஒண்ணுனா இமீடியட்டா எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. யாருமே இல்லாதப்போ அந்த லின்னு ஹீரோட வீட்டுக்கு வரா. அவ வந்ததுமே ஹீரோயினை பார்த்து நான் உன்னை தேடிதான் வந்தேன், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஹீரோயினை உட்கார வச்சு நான் உன்னை பத்தி ஆல்ரெடி எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன், உன் பேரு ரூயான், நீ ஒரு மட்டமான ஸ்கூல்ல படிக்கிற, உன்னுடைய அம்மா அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க, நீ உங்க அங்கிள் ஆண்டி வீட்டில தான் வளர்ந்த, அவங்க ஃப்ரூட் சேல் பிஸ்னஸ் பண்றாங்க, உனக்கு அதிகமா ஃப்ரெண்ட்ஸுங்க கிடையாது, ஸ்கூல்லேயே நீ ஒன்றும் பெருசா பாப்புலர்லாம் கிடையாதுன்ட்டு ஹீரோயினை பத்தி கரெக்டா எல்லாத்தையும் சொல்லிட்டு நான் சொன்னதெல்லாம் கரெக்டானு கேட்குறா. ஹீரோயினும் சரிதான் சொல்லி தலையாட்டுறாங்க. அப்போ உன் கெப்பாசிட்டி என்னன்னு உனக்கே தெரியுதுல்ல, ஆனா ஹீரோ யார் தெரியுமா, இந்த பெய்ஜிங் சிட்டிலேயே ஒரு பெரிய வெல்தியான ஃபேமிலி சேர்ந்தவர், அந்த மாதிரி ஒரு ரிச்சான பர்சனுக்கு நீ ஒருத்தான்னு கேட்டு ஹீரோயின் மனசை குழப்பி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. அந்த லின்னு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மேடும் உள்ள வராங்க. அவங்க வந்ததுமே ஹீரோயின் சோகமா இருக்கதை பார்த்துட்டு மேடம் என்னாச்சு, எதுக்கு இவ்வளவு சோகமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் ஆண்டி என்ன மேடம்லாம் கூப்பிடாதீங்க, என்ன ரூயனே கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள உண்மையிலே இந்த வீட்டுடைய மேடம் அந்த லின்னு தான், என் வயித்துல வளர இந்த குழந்தைக்காக தான் அங்கிள் என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் அவங்க போன் எடுத்து ஹீரோவுக்கு எனக்கு வீட்லயே இருக்க ரொம்ப போரிங்கா இருக்கு, எனக்காக ஒரு ஜாப் ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்றாங்க. ஹீரோயின் அனுப்புற மெசேஜ் ஹீரோவும் பார்த்துட்டு என்னாச்சு இவ திடீர்னு வேலைக்கு போறேன்னு சொல்றாளேட்டு அவங்க வீட்டு மேடுக்கு கால் பண்ணி ஹீரோயின் நல்லா தானே இருக்கான்னு கேக்குறாரு. அந்த மேடும் ஹீரோ கிட்ட நான் கடைக்கு போகும்போது நல்லா தான் சார் இருந்தாங்க, நான் திரும்பி வந்து பார்க்கும்போது மேடம் ரொம்ப சோகமா இருந்தாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஒருவேளை ஹீரோயினுக்கு வீட்டுல இருக்கிறதா ரொம்ப போரிங்கா இருக்கும்ட்டு அவங்கள ஒரு சேரிட்டி ஈவெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. இவங்க அந்த பில்டிங்குள்ள போறதுக்குள்ளேயே அங்க இருந்த பிரஸ் மீடியாலாம் ஹீரோ கிட்ட வந்து சார் நாங்க ஆன்லைன்ல நீங்க லின்னு கூட டேட்டிங் போற மாதிரியான ஒரு போட்டோ பார்த்தோம், ஆனா இப்போ உங்க பக்கத்துல வேற ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அப்ப நீங்க லின்னு கூட டேட் பண்றதெல்லாம் ரூமரா, இந்த பொண்ணு யாருன்னு உங்களால விளக்க சொல்ல முடியுமான்னு ஹீரோவை துருவி துருவி கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோவும் நான் இங்க சேரிட்டி ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கேன், எதுக்கு தேவையில்லாத கேள்வி தான் கேட்டுட்டு இருக்கீங்க, முதல்ல இங்க இருந்து போங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அவாய்ட் பண்றாரு. இதுல ஹீரோயின் வேற எங்க நம்மளை பத்தி சொன்னா அந்த லின்னுக்கு தெரிஞ்சிருமோன்னு அங்கிள் பயப்படுறார் போல இருக்குன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்க. இங்க நடக்கிறத எல்லாத்தையுமே அந்த லின்னு கார்ல உட்காந்து பாத்துட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சேரிட்டி ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட அங்கிள் இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. நீ தானே சொன்ன உனக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப போரா இருக்குன்னு, அதனால தான் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இங்க கூட்டிட்டு வந்தேன், அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வீக் அம்மாவுக்கு பர்த்டே வருது, அவங்க பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ண நம்ம 2 பேருமே போறோம், அவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்டா வாங்கிட்டு போறேன்னு சொல்றாரு. ஆனா கிஃப்ட் வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் இல்லையேன்னு கொஞ்சம் தயக்கமா ஹீரோயின் சொல்ல அதுக்கு ஹீரோவும் கியூட்டா சிரிச்சுக்கிட்டே ரோயன் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆனதை மறந்துட்டே என்ன, என்னுடைய பணமா இருந்தானே உன்னுடைய பணமா இருந்தானே நம்ம 2 பேரும் பணமே ஒண்ணுதான், அதனால தேவையில்லாம நர்வஸ் ஆகிறத விட்டுட்டு சேரிட்டி ஈவெண்ட்டை பாரு, இங்க இருந்து போகும்போது அம்மாக்காக ஒரு நல்ல கிஃப்டா இங்க இருந்தே வாங்கிட்டு போலான்னு சொல்றாரு. அப்ப அந்த சேரிட்டி ஈவெண்ட்ல அரேபியன் நைட் ஒரு கிளாசிக்கலான பர்ஃபியூமா 5 மில்லியனுக்கு ஏலம் விடுறாங்க. அந்த தம்மா தொண்டு பர்ஃபியூமா வாங்க அங்க இருக்கிறவங்களும் 6 மில்லியன் 7 மில்லியன் ஏலம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கும் அந்த பர்ஃபியூம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹீரோ கிட்ட அங்கிள் அந்த பர்ஃபியூமோட ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப சாஃப்டாவும் நோபலாவும் இருக்கும், இதே நம்ம ஆன்ட்டிக்கு கிஃப்டா கொடுத்தா என்ன, இந்த பர்ஃபியூமை வாங்கலாம்னு சொல்றாங்க. சரின்ட்டு ஹீரோவும் 8 மில்லியனுக்கு அந்த பர்ஃபியூமை ஏலம் கேட்கிறாரு. ஹீரோடைய அமௌண்ட் தான் லாஸ்ட் பிரைஸா ஃபிக்ஸ் பண்ண போறாங்க. திடீர்னு பின்னாடி இருந்து 10 மில்லியன் வாய்ஸ் கேக்குது. யாரான்னு திரும்பி பார்த்தா அந்த லின்னு தான் வந்து உட்காந்து ஏலம் கேட்கிறா. ஹீரோயின் அந்த லின்னை பார்த்துட்டு அந்த லின்னு எவ்வளவு அழகா இருக்காங்க, அவங்களுக்கு கூட ஒப்பிடும்போது நான் ரொம்பவே அக்லி டக்லியா இருக்கேன்னு சொல்லிட்டு தன்னை ரொம்ப தாழ்த்தி நினைச்சுக்கிறாங்க. ஹீரோவும் அந்த லின்னுக்கு எதிராக அமௌண்ட் ரைஸ் பண்ணி கேட்க போறாரு. அப்ப ஹீரோயினும் ஹீரோவை ஸ்டாப் பண்ணி இந்த பர்ஃபியூம் நமக்கு வேணான்னு சொல்றாங்க. என்னாச்சு நீ தானே கேட்ட, அப்புறம் எதுக்கு வேணும்னு சொல்றேன்னு ஹீரோ கேட்கறதுக்கு இல்ல
இல்ல அங்கிள், அந்த பாட்டில் இருக்கிற பர்ஃபியூம் ஃபேக்னு சொல்றாங்க. இவங்க சொன்னது பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் காதுலயுமே விழுந்துருது. அவங்க எல்லாருமே என்ன இந்த பொண்ணு அந்த பர்ஃபியூம் ஃபேக்னு சொல்றாளேன்ட்டு காசிப் பேசிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஈவென்ட் மேனேஜரும் ஹீரோயின் கிட்ட, நீங்க எப்படி இந்த பர்ஃபியூம் ஃபேக்னு சொல்லலாம்? பெரிய பெரிய ப்ரொஃபஷனலிஸ்ட் எல்லாம் எக்ஸாமின் பண்ணி தான் இந்த பர்ஃபியூமை நாங்க ஏலத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். சோ நீங்க சொன்ன வார்த்தைக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்னு சொல்றாரு. அப்ப கூட ஹீரோயின், இந்த பாட்டில் வேணா பார்க்க ஃபேண்டஸியா இருக்கலாம், ஆனா அந்த பர்ஃபியூம் ஃபேக் தான் சொல்லிட்டு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. உடனே அந்த லின்னி ஹீரோயின் கிட்ட, எனக்கு தெரிஞ்சு நீங்களே ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரியான இடங்கள்ல இருந்து வந்த பொண்ணு, உங்களை மாதிரியான ஆளுங்கெல்லாம் டாய்லெட்ல வர தண்ணியை தவிர வேற எதையும் பெருசா யூஸ் பண்ணிருக்கவே மாட்டீங்க. அப்புறம் எப்படி இந்த மாதிரியான பர்ஃபியூமை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசுறா. அங்க இருக்கிறவங்களும் இவ்வளவு மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இந்த பர்ஃபியூமை பத்தி என்ன தெரியும்னு சொல்லிட்டு அப்படி இப்படி ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அப்பவும் ஹீரோயின், இந்த பர்ஃபியூம் ஃபேக் தான், இது மாஸ்டர் லல்லியோட ஒர்க்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்க. டக்குன்னு ஹீரோவும் எழுந்து ஹீரோயினுக்கு ஷோல்டர்ல கைய வச்சு, எனக்கு தெரியும் உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ என்ன பேசணும்னு நினைக்கிறியோ, உன் மைண்ட்ல என்ன தோணுதோ அதை எல்லாரும் முன்னாடியும் போல்டா பேசுன்னு சொல்லி செம்மையா என்கரேஜ் பண்றாரு. ஹீரோயினும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஸ்டேஜ்ல போய் நின்று எல்லாரும் முன்னாடியும், இந்த பர்ஃபியூம் மாஸ்டர் லல்லியோடதே கிடையாது, அவங்க ஒர்க்கு ரொம்ப யூனிக்கா இருக்கும், அது மட்டும் இல்லாம அவங்க பாட்டிலோட ஒர்க்கு கூட ரொம்பவே ரேரா இருக்கும். இந்த பாட்டிலோட ஷேப்பை பாருங்க, இந்த பாட்டிலோட பாட்டம்ல கிறிஸ்டல் ஒர்க் இருக்கு, ஆனா அவங்க ஒர்க் எப்போதுமே காம்ப்ளெக்ஸ் ஒர்க்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பர்ஃபியூமே ரொம்ப கம்மியான வெயிட்ல தான் இருக்கு, நீங்க வேணா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு செக் பண்ண சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்களும் பார்த்துட்டு ஹீரோயின் சொன்னது கரெக்ட் தான் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் அந்த பர்ஃபியூமோட லிக்விட் எடுத்து அதை ஸ்மெல் பண்ணி பார்த்து, உண்மையான அரேபியன் நைட்டோட பர்ஃபியூம் இந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்காது, இது வெறும் கெமிக்கல் மட்டும் தான் சொல்லிட்டு அதையுமே ப்ரூவ் பண்றாங்க. அப்ப திடீர்னு ஒரு ஆளு, இந்த பொண்ணு சொல்றது உண்மைதான், இது மாஸ்டர் லல்லியோட ஒர்க்கே கிடையாது, ஏன்னா நான் தான் மாஸ்டர் லல்லியோட ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆள் வராரு. வந்தவர் நேரா அந்த ஈவென்ட்டோட மேனேஜர் கிட்ட, நீங்க எப்படி ஒரு ஃபேக்கான ப்ராடக்ட்டை என் மாஸ்டர் பேர் சொல்லி சேல்ஸ் பண்ண பாத்தீங்க, இதுக்கான ரீசனை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணியே ஆகணும்னு கேள்வி மேல கேள்வி கேட்க, அந்த மேனேஜரா எதுவுமே சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாரு. இங்க ஹீரோவுக்கா ஹீரோயின் நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு. ரோயின், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, உனக்குள்ள இவ்வளவு திறமை இருக்கான்னு கேட்க, ஹீரோயினும் கொட்டாவி வீட்டுக்கிட்டே, அங்கிள் எனக்கு ரொம்ப தூக்கமா இருக்கு, வாங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயினிய அழகா தூக்கிக்கிறாரு. இந்த மாதிரி ஹீரோ ஹீரோயினை தூக்கிட்டு போறத பார்த்துட்டு இந்த லிண்டுக்கா செம்ம வெறியாகுது. அவங்க பின்னாடியே போறா. அங்க ஹீரோயின் காருக்குள்ள உட்காந்துருக்கும் போது இந்த லின்னு அந்த காருடைய மிரரை டேப் பண்றா. ஹீரோவும் ஹீரோனி கிட்ட, நீ தூங்க, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன்ட்டு வெளியில வந்த அந்த லின்னு கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாரு. இந்த லின்னு ஹீரோ கிட்ட, நான் ரோயன் கிட்ட நடந்ததை வச்சு நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் வேணுனே பண்ணலன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறா. அதுக்கு ஹீரோவும், நீ ஒண்ணு என்கிட்ட எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான், அதை தனி நமக்குள்ள எதுவுமே இல்லைன்னு அவளுக்கு நல்லா உரைக்கிற மாதிரியே சொல்றாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கத ஹீரோயினும் பாக்குறாங்க. ஹீரோயின் பாக்குறாங்கிறது தெரிஞ்சு வேணும்னே இந்த லின்னு ஹீரோ போயிட்டு ஹக் பண்றா. உடனே ஹீரோயினும் முகத்தை திருப்பிக்கிட்டு, அப்ப இவங்க ரெண்டு பேரும் உண்மையிலே கப்பல் தான் நினைச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இங்க மிரர்ல பார்க்கும்போது ரெண்டு பேரும் ஹக் பண்ணிட்டு நிக்கிற மாதிரியே இருக்கு. ஆனா உண்மையிலேயே ஹீரோ அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒழுங்கா ரெஸ்பெக்டா நடந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவளை முறைச்சிட்டு போறாரு. ஹீரோ இந்த லின்னை அவாய்ட் பண்ணிட்டு போறது இந்த லின்னுக்கா செம்ம கடுப்பாகுது. என்ன ஹீரோ அவாய்ட் பண்றதுக்கு காரணமே அந்த ஹீரோயின் தான். இந்த ஹீரோயின் மட்டும் இல்லனா ஹீரோயின் நேரம் எனக்கு சொந்தமாக இருப்பாரு, இருடி உன் ரெப்யூட்டேஷனே ஸ்பாயில் பண்ணிட்டு கோவப்பட்டு இருக்கா. மறுநாள் இந்த லின்னோட அசிஸ்டன்ட் அவனுடைய ஐடென்டிட்டி வெளியில தெரியாத அளவுக்கு ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணி ஃப்ரூட்ஸ் வாங்குற மாதிரி ஹீரோயின் அங்கிளோட ஷாப்புக்கு வந்திருக்கான். இந்த ஆன்டி அவன் கிட்ட என்ன வேணும்னு கேட்கறதுக்கு, நான் உங்களுக்கு 2 மில்லியன் பணம் தரேன், அதுக்கு பதில் நீங்க ஹீரோயினை பத்தின ஒரு இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லிட்டு டீல் பேசுறான். இவங்க தான் ஒரு பண பேயாச்சு. 2 மில்லியன் சொன்னது வாய பொழந்துக்கிட்டு அவன் சொல்ற டீலுக்கு இந்த அங்கிளும் ஆண்டியும் ஓகே சொல்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவங்க மாலுக்கு ஷாப்பிங் வந்திருக்காங்க. அப்ப ஹீரோயின் போனுக்கு ஒரு வீடியோ வருது. அவங்களும் எடுத்து அதை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த வீடியோல ஹீரோயினுடைய அங்கிளும் ஆண்டியும் ஹீரோயினுடைய அம்மாவும் அப்பாவும் அவ சின்ன வயசுல இருக்கும் போதே இறந்து போயிட்டாங்க. நாங்க தான் அவளை ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தோம், எங்க பண்ட பாத்திரத்தெல்லாம் வித்து தான் அவளை படிக்க வச்சோம். ஆனா இப்ப அவ கிராஜுவேட் ஆனது எங்களை சுத்தமா மதிக்கிறதே இல்ல, கால் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிறா, மெசேஜ் பண்ண கூட ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறா. எங்க வீட்டை விட்டு போய் ஹீரோவையும் லின்னையும் பிரிச்சு ஹீரோவுக்கு ஒரு மிஸ்ட்ரஸா இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ பாக்குற மக்களும் ஹீரோயினை திட்டி நிறைய தப்பான கமெண்ட் எல்லாம் கீழே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து தான் ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகிய வருது. நான் யாருக்கும் மிஸ்ட்ரஸ் இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப 4 பொண்ணுங்க அங்க வந்து ஹீரோனி கிட்ட, நீ தானே ரோயன், நீ தான் ஹீரோவுக்கு மிஸ்ட்ரஸா இருக்கியா, அந்த மாதிரி இருந்துதான் இந்த மாதிரி பிராண்டடான ட்ரெஸ் பேக் எல்லாம் வச்சிருக்கியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பத்தி ரொம்ப தப்பு பேசுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினை பிடிச்சி தள்ளி புள்ளி பண்றாங்க. பக்கத்துல இருந்த மெய்ட் அம்மாவும், இருங்க எங்க சாருக்கு கால் பண்ணிட்டு ஹீரோவுக்கு கால் பண்ண பாக்குறாங்க. உடனே அவங்க போனையும் பிடிங்க அவங்களையும் லாக் பண்ணி வச்சு ஹீரோயினை பிடிச்சி ஒரே தள்ளி விட்டுறாங்க. விழுந்ததுல அவங்களுக்கு வயிறெல்லாம் பெயின் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோயினும் வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா ஹீரோ அங்க வந்தாரு. அவர் வந்ததுமே ஹீரோயின் வழியில துடிக்கிறத பார்த்துட்டு ஹீரோயினை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்புறாரு. போறதுக்கு முன்னாடி அவருடைய ஆளுங்கள்ட்ட சொல்லி ஹீரோயினை புள்ளி பொண்ணுங்களை எல்லாரையும் லாக் பண்ணி, இதுக்கப்புறம் அவங்க யாரையுமே புள்ளி பண்ண கூட யோசிக்க முடியாத அளவுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு போறாரு. ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை செக் பண்ண டாக்டரும் ஹீரோயினுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல, அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஆனா இதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணை நீங்க ரொம்பவே கேர் பண்ணி பாத்துக்கணும், நியூட்ரிஷன் ஃபுட்டா கொடுக்கணும், ஏன்னா ஹீரோயின்
ஹீரோயின் வயித்துல ட்வின்ஸ் பேபி வளருதுன்னு சொல்லிடுறாரு. டாக்டர் சொன்னதை கேட்டதுமே என்ன ட்வின்ஸ் பேபியான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல்ல பெட் ரெஸ்ட்ல இருக்கும்போது ஹீரோ கிட்ட அங்கிள் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அது வந்து நீங்க என்ன லவ் பண்றீங்களா, நீங்க ரெண்டு பேரும் பேரான்னு கேட்டுறாங்க. அதை கேட்டதுமே ஹீரோ போய் சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் கண்ணத்தை பிடிச்சி திருவி, என்ன ஆன்லைன்ல வந்த ரூமரை பார்த்துதான் இந்த மாதிரி என்கிட்ட கேக்குறியா, எனக்கும் அந்த ஷெனுக்கும் இடையில எதுவுமே கிடையாது, நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் சொல்றாரு. அதை கேட்டதும் ஹீரோயினுக்கா சந்தோஷம் தாங்க முடியல. அப்ப ஹீரோவும் ஹீரோயினி கிட்ட நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம நீ ட்வின்ஸ் பேபிக்கு வர அம்மாவாக்க போற, தேவையில்லாம அதையும் இதையும் பத்தி யோசிக்காம நிம்மதியே இருன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ணலான்ட்டு போறாரு. உடனே ஹீரோயினிக்கா நர்வஸ் ஆகிடுது. உடனே பெட்ஷீட் எடுத்து போத்துக்கிட்டு எனக்கு தூக்கம் வருது நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. வெளியில வந்ததுமே ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, சார் மேடமோட இந்த நிலைமைக்கு காரணம் அவங்களுடைய அங்குலும் ஆண்டியும் தான், அவங்க தான் நேற்று வேணும்ட்டு மீடியா முன்னாடி மேடமை பத்தி தப்பா பிளேம் பண்ணாங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் அவங்க பணத்துக்காக தான் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஏன்னா அவங்க அக்கௌண்ட்டுக்கு நேற்றுக்கு மட்டுமே ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்ல இருந்து 2 மில்லியன் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம நேற்று மேடம் கிட்ட மால்ல பிரச்சனை பண்ணது அந்த இன்னும் ஒரு செலிபிரிட்டியா இருப்பா, அவருடைய ஃபேன்ஸ் தான் சொல்றாரு. இதை கேட்டதுமே ஹீரோவுக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி இந்த லின்னு வர அவரை ஹக் பண்ணிருப்பால, அதை வச்சு ஒருவேளை இது லின்னோட வேலையா தான் இருக்குமோன்ட்டு உடனே யாருக்கோ கால் பண்ணிட்டு அந்த லின்னை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அதோட அவருடைய அசிஸ்டன்ட் கிட்டையும் ஹீரோயின் அங்கிளுடைய ஷாப்ல இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹைஜீனிக் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை சொல்லி அந்த கடையை போட்டி சேல் வைக்க சொல்றாரு. நெக்ஸ்ட் இந்த லின்னையோ அவருடைய அசிஸ்டன்ட் தான் காமிக்கிறாங்க. அவன் ஏதோ ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அப்ப நல்ல பொண்ணுங்க அவகிட்ட போயிட்டு, இவங்க பெரிய செலிபிரிட்டி லின்னு தானே, என்ன கொஞ்சம் கூட நர்வஸே இல்லாம வெளியில வந்திருக்காங்கன்னு சொல்றா. அதுல இன்னொரு பொண்ணு, என்ன பெரிய செலிபிரிட்டி, இவன் இந்த மாதிரி பிக் ஸ்டார் ஆகிறதுக்கு எத்தனை பேரை கூட ஹூக்கப் பண்ணிக்கிட்டு எத்தனை பேரு கூட பெட்ல இருந்தா தெரியுமான்னு சொல்லிட்டு அவளை பத்தி தப்பா காசி பேசிட்டு இருக்காங்க. உடனே இந்த லின்னுக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவருடைய அசிஸ்டன்ட், அடியே என்ன பேசுறீங்க, ஒழுங்கா அங்கேருந்து ஓடிப்பாங்க இல்லைன்னா உங்க வாயை பிடிச்சி கிழிச்சிருன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் திட்ட அந்த பொண்ணுங்க அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இந்த லின்னு அவ போன் எடுத்து பாக்குறா. போன்லயும் எல்லாரும் அவளை பத்தி தப்பா பேசி போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்க அவருக்கு பிரஷர் ஏறுது. அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட, இங்க பாரு என்னுடைய பர்சனல் லைஃபை பத்தி யாரோ போஸ்ட் பண்ணிருக்காங்க, அதை பார்த்துட்டு பப்ளிக்ல என் பேரே டேமேஜ் ஆயிடுச்சு, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. இது வேற யாரும் பார்க்கல, நம்ம ஹீரோ பார்த்த வேலை தான். ஹீரோயினை இதே மாதிரி தானே தப்பா பிளேம் பண்ணிருப்பா, அதுக்காக தான் இவளுடைய பர்சனல் லைஃபை வச்சு இந்த மாதிரிலாம் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த அசிஸ்டன்ட்டுக்கு அவ ஒர்க் பண்ற அந்த என்டர்டைன்மெண்ட் கம்பெனில இருந்து கால் பண்ணி லின்னை பத்தின தப்பான ரூமர்ஸ் பப்ளிக்ல வரதால அந்த லின்னு கூட இருந்த கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே டெர்மினேட் பண்ணிடுறாங்க. டெர்மினேட் பண்ணது மட்டும் இல்லாம நஷ்டேடா பணமா கட்ட சொல்றாங்க. அதை கேட்டதுமே இந்த லின்னு என்ன பண்றேன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அந்நேரம் பார்த்து பிரஸ் மீடியா அவகிட்ட வந்து, நீங்க நிறைய பேரு கூட இன்டிமேட்ல இருந்ததா இந்த மாதிரியான ஒரு பிக் ஸ்டாரா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு அவகிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க. நெக்ஸ்ட் அங்கிளுடைய ஷாப்ல தான் காமிக்கிறாங்க. அங்க ஆபீசர்ஸ் வந்து இந்த கடையில விற்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் தரமான ஃப்ரூட்ஸ் இல்ல, ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழுகிய நிலைமையில இருக்கு, ஹைஜீனிக் இல்லைன்னு சொல்லிட்டு கடையை போட்டி சேல் வச்சுறாங்க. ஹீரோயின் அங்கிளும் நம்ம கடையை வேற போட்டி சேல் வச்சுட்டு போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல முடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அந்த ஆன்ட்டியும், அதான் இருக்கவே இருக்காளே அந்த ரூயன், அவளை சின்ன வயசுல இருந்து நம்ம தானே வளர்த்தோம், அதெல்லாம் அவகிட்ட சொல்லி கொஞ்சம் பாசமா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணா போதும், அப்புறம் அவளே ஹீரோ கிட்ட சொல்லி இந்த கடையை ஓபன் பண்ண சொல்லுவா, அவ சொன்னா ஹீரோவும் தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி ஈஸியா அந்த கடையை ஓபன் பண்ண வச்சிருவான்ட்டு இந்த கடையை சேல் வச்சதே ஹீரோங்கிறது தெரியாமலேயே ஃபேமிலியோட ஹீரோயினை பார்க்க போறாங்க. ஹீரோடைய வீட்டுல அந்த மெய்டமா தான் கேட்டை ஓபன் பண்றாங்க. இந்த ஆன்ட்டியும் ரூயன் இருக்கால, அவளை நாங்க பாக்கணும்னு சொல்றதுக்கு, நீங்க தானே ஆன்லைன்ல ஹீரோயினை பத்தி தப்பா பிளேம் பண்ணுது, ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போங்கன்னு சொல்லிட்டு உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அந்த அம்மா சொல்றதெல்லாம் கேட்காம அவங்கள தள்ளி விட்டுட்டு அவங்க பட்டுக்கு உள்ள வந்துடுறாங்க. அங்க உள்ள ஹீரோயின் கிட்ட போயிட்டு, அம்மாடி ரூயன் எப்படிமா இருக்க, ரொம்ப இழைச்சு போயிட்டு நல்லா இருக்கேமான்னு சொல்லிட்டு ரொம்ப பாச மொழியை பொழிஞ்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினை அவங்க அவாய்ட் பண்றதுக்காக, இங்க எதுக்கு வந்தீங்க, முதல்ல வெளியில போங்கன்னு சொல்றாங்க. அப்போவா அந்த ஆன்ட்டி ஹீரோயின் கிட்ட, அம்மாடி நாங்க ஏதோ தெரியாம உன்னை பத்தி தப்பா சொல்லிட்டோம், அதெல்லாம் எதுவும் பெருசா எடுத்துக்காதம்மா, நீ எங்களுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே, எங்களை மன்னிச்சிடுன்னு சொல்றாங்க. என்ன மன்னிக்கணுமா, மன்னிக்க கூடிய மிஸ்டேக்கா நீங்க பண்ணிருக்கீங்க, எல்லாரும் முன்னாடியும் பிரஸ் மீடியாவில என்ன மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லிருக்கீங்க, இதே உங்க பொண்ணா இருந்தா அந்த மாதிரிலாம் சொல்லிருப்பீங்களான்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, அதுக்கு இந்த ஆன்ட்டியும், ஐயோ ரூயன் போனதெல்லாம் போகட்டும், அதெல்லாம் விடுமா, எங்களுக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுமா, எங்க கடையை ஆபீசர் சீல் வச்சுட்டு போயிட்டாங்க, இதான் எப்படியாவது ஹீரோ கிட்ட சொல்லி அப்படி இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி மறுபடியும் எங்க கடையை ரீஓபன் பண்ண வைக்கணும்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே ஹீரோனிக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன உங்களுக்கு காரியம் ஆகணும் தான் என்னையும் அங்கிளையும் தேடி வந்திருக்கீங்களா, இதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் எந்த ரிலேட்டிவ் இல்ல, முதல்ல எழுந்து வெளியில போங்கன்னு சொல்றாங்க. உடனே இந்த அங்கிளும் ஹீரோனி கிட்ட, அம்மாடி ரோயன் உன்னை சின்ன வயசுல இருந்து நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம், இப்படி ஒரே செகண்ட்ல எங்க உறவே வேணும்னு சொல்ல உனக்கு எப்படிமா மனசு வருதுன்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேச, கூடவே இந்த ஆன்ட்டியும் ஹீரோயின் கிட்ட, ரோயன் எங்களை விட உன் சிஸ்டரை பத்தி கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தியா, அவ அப்ராட் போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டா, இப்ப என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கூட ஃபெயில் ஆயிட்டு வீட்டுல தான் உட்காந்துருக்கா, இப்ப எங்க கடையும் க்ளோஸ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவ ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசுறாங்க. பத்தாவது
அதுக்கு அந்த ஆண்டியோட பொண்ணு ஓடி வந்து ஹீரோனி கிட்ட, ஆமா கசின் எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கா. என்னதான் இவங்க எமோஷனலா பேசினாலும் ஹீரோயின் ஒன்னும் காதுல வாங்குற மாதிரி தெரியல. போது நிறுத்துங்க, இதுக்கப்புறம் நீங்க பேசுறத நம்பி ஏமாறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது, என்னால உங்களை மன்னிக்க முடியாது, நீங்க இங்கிருந்து கிளம்பலான்னு சொல்றாங்க. உடனே இந்த ஆண்டி ஹீரோயின் ஷோல்டர் பிடிச்சி நெட்டி விட்டு, ஏ ரூ எனக்கு என்ன நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம், ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க. நாங்க ஒன்னு சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தோம், ஆனா நாங்க கேட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கூட உன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் வல்கரா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஹீரோவும் அவருடைய ஆளுங்களும் உள்ள வந்துடுறாங்க. இவங்களை பார்த்ததுதான் ஹீரோவுக்கு செம்மையா கோவம் வருது. என்ன நீங்க பண்ணதுக்கு உங்க கடையை க்ளோஸ் பண்ணது மட்டும் பத்தலையா, எவ்வளவு தைரியம் தான் மறுபடியும் ரூயினுக்கு தொந்தரவு கொடுக்க, அதுவும் என் வீட்டுக்குள்ளே வந்திருப்பீங்க. உங்களுக்கு 3 நாள் டைம் தரேன், இந்த பெய்ஜிங்கை விட்டு கிளம்பணும், இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லி அவங்களை மிரட்டி விட்டுட்டு அவருடைய ஆளுங்கள்ட்ட சொல்லி இதுங்களை பிடிச்சி வெளியில தருன்னு சொல்றாரு. அந்த ஆளுங்களும் அவங்களை பிடிச்சி வெளியில தள்ளி இந்த பெய்ஜிங்கை விட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிறதால அவங்கள பெட் ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவுக்கு ஒரு போன் கால் வருது. போன்ல வேற யாரும் இல்ல, ஹீரோவுடைய அம்மா தான். போன்ல அவங்க அம்மா, ஏ லூ ஒரு வழியா போன் எடுத்துட்டியா, என் கால் அட்டன் பண்ண உனக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சா, சரி உன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன்னு சொன்னியே, எப்படா கூட்டிட்டு வரும்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கம்மா, உங்க பர்த்டேக்கு கண்டிப்பா என் கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோவுடைய அம்மாவை தான் காமிக்கிறாங்க. அவங்களுடைய அசிஸ்டன்ட் கிட்ட, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் எந்த பொண்ணையும் திரும்பி பார்க்காத என் பையன் இப்பதான் அவனுக்குன்னு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை தெரியிருக்கா, எனக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா அந்த பொண்ணுடைய கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் எனக்கு தெரியல, அதை கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும், சோ எனக்காக சில அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் ஹீரோயின் ஷாப்பிங் போயிட்டு ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க ஹீரோடைய அம்மாவும் கிளீனர் கெட்டப்ல ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வரத பார்த்ததுமே டக்குன்னு கீழே விழுந்து உடம்பு முடியாத மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மா பக்கத்துல ஒரு பொண்ணு போறா, அவ ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து, அம்மாடி நான் தெரியாம கீழே வந்துட்டு என் கை கால் அடிபடிச்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமான்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த பொண்ணு, உனக்கு எவ்வளவு தைரியம் தான் ஒரு கிளீனிங் லேடி என் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து என் ட்ரெஸ்ஸையே அழுக்காக்கிருப்ப பாரு, உன்னால என் ட்ரெஸ்ஸே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம திட்டிட்டு போறா. அப்பதான் ஹீரோயினும் அவங்க கீழே விழுந்து வழியில கத்திட்டு இருக்கத பாக்குறாங்க. உடனே ஹீரோயினும் ஓடி போயிட்டு அவங்களை தூக்கி விட ட்ரை பண்றாங்க. அப்ப அந்த பக்கம் போறவங்க வரவங்க எல்லாம், ஏ அந்த பொண்ணு பாரு, அந்த ஓல்டு லேடி எவ்வளவு டேட்டியா இருக்கு, அவங்கள போயிட்டு எப்படிதான் இந்த பொண்ணு தொட்டு தூக்குதுன்ட்டு ரொம்ப ஹியூமிலேட் பண்ணி ஹீரோயினையும் பேசுறாங்க. அதெல்லாம் ஹீரோயின் காதுல வாங்கம்மா, அவங்க கடந்த போறாங்க, ஆண்டி வாங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவங்களை தொட்டு தூக்கி விடுறாங்க. இதுல ஹீரோயின் அம்மா ஹீரோயின் மேல பாதி இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. பரவாயில்ல, இந்த பொண்ணு பார்க்க நல்ல குணமா தான் தெரியுறா, இருந்தாலும் இந்த பொண்ணுடைய கேரக்டர் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயினும், ஆண்டி உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுச்சா, வாங்கல நான் வேணா உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. இல்லம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பாக்குற அளவுக்கு எல்லாம் என்கிட்ட அமௌண்ட் இல்ல, அது மட்டும் இல்லாம எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கூட இல்லன்னு சொல்லிட்டு, ஐயோ எனக்கு இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினும், ஐயோ இந்த ஆண்டி என்ன இந்த அளவுக்கு வழியில கத்துறாங்களே, இங்க பக்கத்துல தானே நம்ம அங்கிளோட கம்பெனி இருக்கு, இவங்களை அங்க கூட்டிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சு அனுப்பிவிடலான்ட்டு, சரிங்க ஆண்டி என் கூட வாங்கன்னு சொல்லி ஹீரோடைய கம்பெனிக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஹீரோடைய கம்பெனில இந்த லின்னு தன்னுடைய மார்க்கெட் டவுன் ஆனதால ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கா. அங்க ஹீரோவும் அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு. உடனே இந்த லின்னு ஹீரோடைய கையை பிடிச்சிக்கிட்டு, லூ நான் உங்களை பெக் பண்ணி கேட்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அதுக்காக நீங்க என்ன கேட்டாலும் தரேன்னு சொல்லி கொஞ்சம் பேடான மீனிங்ல சொல்றா. அதை கேட்டதுமே ஹீரோவுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அவ கையை உதறி விட்டுட்டு, மிஸ் லின் கொஞ்சம் பார்த்து பிகப் பண்ணுங்க, முதல்ல இங்க வெளியில போங்கன்னு சொல்லி அவளை திட்டி வெளியில போக சொல்றாரு. சரின்ட்டு இந்த லின்னும் வெளியில வரா. அப்ப வெளியில வரும்போது ஹீரோயின் அவளை தெரியாம இடிச்சிடுறாங்க. உடனே ஹீரோயினும் அவகிட்ட சாரி கேட்டுட்டு, ஆமா மிஸ் லின் நீங்க எதுக்காக ஹீரோடைய கம்பெனிக்கு வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு இந்த லின்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என்ன ஹீரோ தான் வர சொன்னான்னு போய் சொல்லிட்டு, அம்மா இந்த ஓல்டு லேடி யாரு, இவங்களை பார்க்கவே டேட்டியா தெரியுறாங்க, இவங்களை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும், இவங்களை வர வழியில பார்த்தா கீழே விழுந்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு வீடு வாசல்லாம் எதுவுமே இல்லையா, அதனாலதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போட்டுமீன்னு இங்கே கூட்டிட்டு வந்தேன், இவங்களால இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொல்றாங்க. உடனே அந்த லின்னும், இவங்களால இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸுக்கு எல்லாம் பாதிப்பு வராதுன்னு யார் சொன்னது, பாரு இவங்களை பார்க்கவே எவ்வளவு டேட்டியா இருக்காங்க, இவங்களை போயிட்டு இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் பக்கத்துல உட்கார வச்சுன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகாதான்னு கேக்குறா. உடனே அங்க ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸும், போறவங்க வரவங்களாம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறதுக்கு இது ஒன்றும் கார்டன் இல்ல, இது நாங்க ஒர்க் பண்ற கம்பெனி, இந்த மாதிரி டர்ட்டியான பர்சன்லாம் இங்க வந்தா எங்களுக்கு இன்ஃபெக்ட் ஆகும், இவங்களை முதல்ல வெளியில போங்கன்னு சொல்லிட்டு கூச்சலிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோயின் கம்பெனிக்கு வந்திருக்கதா ஹீரோ கிட்ட வந்து சொல்றாரு. கீழே ஹீரோயினும், இந்த அம்மாவை வெளியில எல்லாம் போக சொல்ல முடியாது, அவங்களை வெளியில போகணும்னு சொல்ல இங்க யாருக்குமே ரைட்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. அங்க ஒர்க் பண்ற பொண்ணு ஹீரோயின் கிட்ட, இது எங்க கம்பெனில வந்து பேசுறதுக்கு நீ யாரு, கதவு திறந்திருந்தா போற வர நாய் பொண்ணெல்லாம் உள்ள வந்துருன்னு சொல்லிட்டு ஹீரோயினே ரொம்ப ஹியூமிலேட் பண்ணி பேசுறா. உடனே இன்னொரு ஆளும், ஆமா இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்ட்டு ஹீரோயின் முகத்தை வந்து உத்து பார்த்துட்டு, எனக்கு ஞாபகம் வந்துச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இன்டர்நெட்ல கூட ஹீரோவுக்கு மிஸ்டர்ஸ் சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொன்னாங்களே, அது இந்த பொண்ணு தான் சொல்றாரு. அந்த ரிப்போர்ட் எல்லாமே ஃபேக்கான ரிப்போர்ட், நான் யாருக்கும் மிஸ்டர்ஸ் இல்லைன்னு ஹீரோயின் சொல்றதுக்கு அந்த ஒர்க்கர்ஸும், நீ சொன்னா நாங்க நம்பிடுவோமா, உன் ஃபேமிலியே தான் சொல்லுச்சு நீ ஒரு மிஸ்டர்ஸ்னு, அப்படி இருக்கும்போது என்ன தைரியம் தான் இங்க வந்திருப்ப, உனக்குலாம் வெக்கமா இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒரு பொண்ணு ஒரு ஸ்டெப் மேல போயிட்டு ஹீரோயின் கிட்ட, என்ன அப்படியே பார்த்துட்டே நிக்கிற, ஒழுங்கா இங்க இருந்து வெளியில போறியா இல்ல செக்யூரிட்டி கூப்பிட்டு வெளியில தள்ளவாட்டு ஹீரோயின்
ஹீரோயினை நெட்டி விட்டுட்டு அந்த அம்மா பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஹீரோயினுக்கு கஷ்டமா இருக்கு. பாவம் இந்த ஆண்டி வர ஆல்ரெடி உடம்பு வர சரியில்லாம இருந்தாங்க. நம்ம வர இங்க கூட்டிட்டு வந்து அவங்களை கஷ்டப்படுத்துறோமேட்டு அவங்க கிட்ட போயிட்டு ஆண்டி என் கூட வாங்க, உங்களை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு ரெஸ்ட் எடுக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கு ஹீரோடைய அம்மாவும் இன்னைக்கு இந்த கம்பெனில இருந்து யாருமே நம்மள வெளியில தள்ள முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுது பாருன்ட்டு எழுந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல அபிஷியலா என்ன யாரெல்லாம் புள்ளி பண்ணாங்களோ நீ அப்புறம் நீங்க 3 பேருமே இந்த கம்பெனியை விட்டு ஃபயர் ஆக போறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டதுமே அந்த பொண்ணு, நீயே ஒரு சாதாரண கிளீனிங் லேடி, நீ எங்களை ஃபயர் பண்ண போறியா? எனக்கு தெரிஞ்ச இந்த ஓல்டு லேடிக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கா. உடனே ஹீரோயினும் அந்த அம்மா கிட்ட, ஆண்டி நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, இவங்க எல்லாரையும் அங்கிள்கிட்ட சொன்னா அங்கிள் இவங்களை பாத்துப்பாங்க, இப்போதைக்கு உங்க ஹெல்த் தான் முக்கியம், முதல்ல என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த அம்மாவும் ஹீரோயினு கிட்ட, நம்ம எதுக்காகமா இங்கேருந்து போகணும், இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா இந்த கம்பெனி விட்டு யார் போக போறான்னு தெரியும்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த இன்னும் ஹீரோடைய அம்மா கிட்ட, என்ன விட்ட ஓவரா பேசிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி கூப்பிட்டு இவங்க 2 பேரையும் பிடிச்சி வெளியில தள்ளுங்கன்னு சொல்றா. உடனே ஹீரோயினும் அந்த செக்யூரிட்டியோட கையை எடுத்து விட்டுட்டு, இப்படிதான் ஒரு பெரியவங்களை ட்ரீட் பண்ணுவீங்களா? ஏன் உங்க வீட்டுல இந்த மாதிரி வயசானவங்களே இல்லையா? எதுக்கு இந்த மாதிரி ரூடா நடந்துக்கிறீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்லையான்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அம்மாவும் எவ்வளவு தைரியம் தான் ஏன் மேலே கையை வைப்பேன்னு அந்த செக்யூரிட்டி பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. உடனே இந்த லின்னு அந்த அம்மா கிட்ட, ஓல்டு உமன், உனக்கு என்ன இந்த கம்பெனிக்கே பாஸ் நினைப்பா, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறா. உடனே ஹீரோடைய அம்மாவும் அவங்க மொபைல் போன் எடுத்து, இங்க பாருங்க இந்த லின்னு பார்க்கதான் ரொம்ப அழகா ரொம்ப பெரிய ஸ்டாரா இருக்கா, ஆனா இவ ரொம்பவே கேவலமானவ, நான் கூட கேள்விப்பட்டேன் இவன் இந்த மாதிரி ஸ்டார் ஆகிறதுக்கு நிறைய பேரு கூட இன்டிமேட்ல இருந்தாலுமே சொல்லிட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இந்த லின்னுக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. உனக்கு எவ்வளவு தெரியும் தான் அந்த மாதிரி சொல்லுவோம், முதல்ல அந்த போனை கூட்டிட்டு புடுங்க போறா. அந்நேரம் பார்த்து கரெக்டா அங்க ஹீரோ வந்துறாரு. அவர் வந்ததுமே ஹீரோயின் கிட்ட, உனக்கு ஒண்ணும் இல்லையான்னு சொல்லி கேட்கிறாரு. ஹீரோயினும் எனக்கு எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா பார்த்துட்டு அம்மானு கூப்பிட வராரு. ஆனா அவங்க அம்மானு யாருக்கிட்டையும் காட்டிக்காதுன்னு தலையாட்டி சைகை கொடுக்குறாங்க. உடனே ஹீரோவும் அம்மா எதுக்கும் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து செக்யூரிட்டி கூப்பிட்டு, இதுக்கப்புறம் நீங்க வேலை பார்க்க தேவையில்லைன்னு அவர் வேலையை விட்டு நிப்பாட்டிட்டு அந்த லின்னை பார்த்து முறைச்சிக்கிட்டு, இங்க என்னதான் நடக்குது, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோடைய அம்மா கிட்ட ரூடா நடந்துகிட்டு அந்த பொண்ணும், சார் இங்க நிக்கிறாங்கல்ல இந்த ஹீரோயின் தான் யாரு என்னன்னே தெரியாத ஒரு கிளீனிங் லேடியை இந்த கம்பெனிக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க, அவங்க மேல வேற ரொம்ப டர்ட்டியா இருந்தது, அதனாலதான் செக்யூரிட்டி சொல்லி அவங்க வெளியில தலை சொல்லணும்னு சொல்றான். அவ சொல்றதுக்கு அந்த இன்னொரு ஆளும், ஆமா அந்த பொண்ணு சொல்றது உண்மைதான், இந்த அம்மா மேல ரொம்ப டர்ட்டியா இருந்ததால எங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஒட்டிக்கணும் தான் இந்த அம்மாவை பிடிச்சி வெளில தலை சொன்னாங்கன்னு சொல்றாரு. உடனே ஹீரோயினும், என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாரும், இந்த ஆன்டி கிட்ட இருந்து இன்ஃபெக்ஷன் உங்களுக்கு ஒட்டிக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன டிசீஸா இருக்கு, அதுக்காகலாம் அவங்கள நீங்க வெளியில பிடிச்சி தலை ட்ரை பண்ணல, அவங்க கிளீனிங் லேடினா அவங்கள பத்தி மட்டமா நினைச்சதா அவங்கள வெளியில தலை பார்த்தீங்க, எதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, இல்லைங்க லூ ஹீரோயின் போய் சொல்றா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைன்னா அந்த லீன்னு சொல்றான். ஓ அப்படியா, அப்ப இதை கேளுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவும் ஹீரோ கிட்ட, இவங்க எல்லாரும் பேசினதை ஆரம்பத்துல இருந்து அவங்க போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க போல, அது அப்படியே எல்லாரும் முன்னாடியே பிளே பண்ணி காட்டுறாங்க. அந்த ரெக்கார்டை கேட்டதுதான் ஹீரோக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. இந்த விஷயத்துல யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் இப்பவே ஃபயர் பண்றேன்ட்டு அவங்க 3 பேருமே ஃபயர் பண்ணிடுறாரு. அதோட அந்த லின்னையும் பிடிச்சி திட்டி விட்டுட்டு ஹீரோயினோட சேர்த்து அந்த அம்மாவையும் உள்ள கூட்டிட்டு போறாரு. உள்ள போனதுமே அந்த அம்மா பட்டுக்கு போயிட்டு சோஃபால உட்காந்துக்கிட்டு, ருயன் பாபா வந்து என் பக்கத்துல உட்காருன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இது வரைக்கும் இவங்க கிட்ட நம்ம பேரையே சொல்லல, இவங்களுக்கு எப்படி நம்ம பேரு தெரியும்ட்டு, ஆண்டி உங்களுக்கு எப்படி என் பேரு தெரியும்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோவும் அம்மா விளையாண்டது போதும் ஹீரோயின் வேற பாவம் அவகிட்ட உண்மையா சொல்லுங்கன்னு சொல்றாரு. ஹீரோ அம்மான்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கா ஷாக்கா இருக்கு, என்ன அம்மாவான்னு சொல்லி முழிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோடைய அம்மாவும் ஹீரோயின் கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களுக்கு ஹீரோயினியவும் ரொம்ப பிடிச்சிருச்சு, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அப்பதான் ஹீரோவும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா ஆல்ரெடி எங்களுக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம ரூயன் இப்போ பிரெக்னெண்டா இருக்கான்னு சொன்னது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோடைய அம்மா ஹீரோ கிட்ட, நீ ரூயன் அவனுடைய வைஃப்னு சொல்ற, ஆனா எதுக்காக எல்லாரும் முன்னாடியே ரூயன் அவனுடைய வைஃப்னு சொல்லி டிக்ளேர் பண்ணாம இருக்க, இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவளை எந்த மாதிரி ஒரு பார்வையில பாக்குறாங்க தெரியுமா, அது மட்டும் இல்லாம அந்த லின்னு இங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாரையுமே மிஸ்லீட் வேற பண்றா, இதெல்லாம் ரூயனுக்கு எவ்வளவு ஹர்ட் ஆகும் தெரியுமான்னு கேட்கறதுக்கு, அம்மா நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்றாரு. சரின்ட்டு அந்த அம்மாவும் ஹீரோ கிட்ட, நேரம் ஆச்சுப்பா நான் கிளம்புறேன், மறந்துடாம வரும்போது ஹீரோயினுடைய பர்த்டே பார்ட்டிக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் அந்த பர்த்டே பார்ட்டிக்கான நாளும் வருது. ஹீரோயின் அவங்க அம்மாட்டு 3 பேரும் ஒரே கார்ல தான் வருவாங்க. ஆனா ஹீரோடைய அம்மா, நான் ஃபர்ஸ்ட் ரூயனை கூட்டிட்டு உள்ள போறேன், அதுக்கப்புறம் நீ வான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆல்ரெடி அந்த பார்ட்டி ஹால்ல லின்னு நிக்கிறா. ஹீரோ அம்மா கூட ஹீரோயின் வரதை பார்த்துட்டு அந்த லின்னு ஹீரோயின் கிட்ட வந்து, என்ன ரூயன் ஹீரோ அம்மாவுடைய பர்த்டே பார்ட்டில இந்த கிளீனிங் லேடியை போய் கூட்டிட்டு வந்திருக்க, இந்த பார்ட்டி ஹால்ல கிளீன் பண்றதுக்கு தான் ஏகப்பட்ட சர்வன்ட் இங்க இருக்காங்களே, அப்புறம் எதுக்கு இவங்க கூட்டிட்டு வந்து சொல்லிட்டு ரொம்ப ஹியூமிலேட் பண்ணி பேசுறா. இவ பேசுறத கேட்டுட்டு அங்க இருக்கிறவங்களும், ஆமா இவங்களை பார்த்தா ரொம்ப ஸ்டிங்கியா தெரியுறாங்க, இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் இங்க எதுக்காக வருவாங்க தெரியுமா, இங்க மிச்சமேற சாப்பாடுலாம் எடுத்துட்டு போதான்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வாய முடுங்கன்னு சொல்றதுக்கு, இந்த என்ன ஹீரோயின் கிட்ட, உன் பக்கத்துல இருக்காங்களே இந்த கிளீனிங் லேடி, இவங்களுக்குலாம் இந்த பார்ட்டிக்கு வரதுக்கு என்ன தகுதி இருக்கு, எதுக்காக அவங்கள கூட்டிட்டு வந்து கேக்குறா. அதுக்கு ஹீரோடைய அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே அந்த லின்னு கிட்ட, சரிம்மா நான் வந்தது இருக்கட்டும், ஆமா உன்னை யாரும் இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணினா நீ எதுக்காக இங்க வந்தன்னு கேக்குறாங்க. உடனே இந்த லின்னும், ஓல்டு லேடி முதல்ல வாய மூடு, உனக்கு எவ்வளவு தெரியும் தான் என்னையும் இந்த மாதிரி கேட்டிருப்ப, என்ன ஹீரோ தான் இன்வைட் பண்ணினான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் ஹீரோ அவருடைய ஸ்பெஷல் கெஸ்டான அவங்களுடைய அங்கிளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. அவங்க அங்கிளும் ஹீரோ கிட்ட,
உன்னுடைய அம்மா இத்தனை வருஷமா செக்யூலேஷன்ல இருந்துட்டா, அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு அவள் பர்த்டே பார்ட்டில தான் அவளை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இன்னொரு அங்கிளும் ஹீரோ கிட்ட, ஆமாப்பா உன் அம்மாவை பார்த்தே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆகுது, உன் அம்மா நல்லா இருக்காரான்னு கேட்டுட்டு இருக்காரு. அம்மா நல்லா இருக்காங்க அங்கிள், நீங்களே வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் ஹீரோ உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அங்க ஹீரோ உள்ள போனதும் தான் இந்த லின்னு ஹீரோ பார்த்துட்டு, இங்க பாருங்க லூ, லாஸ்ட் டைம் இந்த ஹீரோயின் கம்பெனிக்கு தான் இந்த கிளீனிங் லேடியை கூட்டிட்டு வந்தான்னு பார்த்தா, இங்க உங்க அம்மாவுடைய பர்த்டே பார்ட்டி நடக்க போது இங்கேயும் கூட்டிட்டு வந்திருக்கா. இந்த பார்ட்டிக்கு வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாமே ரிச்சாவும் நோபலான ஃபேமிலி சேர்ந்தவங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு லோ கிளாஸ் பீப்புள் எல்லாம் இங்க கூட்டிட்டு வந்தா நல்லா இருக்குமா, நீங்களே சொல்லுங்கன்னு சொல்றா. அந்த பார்ட்டிக்கு வந்த சில பொண்ணுங்களும், ஆமா இந்த பொண்ணு சொல்ற என்ன தப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோவுக்கா செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த லின்னு கிட்ட ஏன் வைஃப் ஏன் அம்மா கூட அவங்களுடைய பார்ட்டிக்கு வந்ததுல என்ன தப்பு இருக்குன்னு நல்லா அழுத்தமாவே கேட்கிறாரு. இந்த லின்னுக்கா ஹீரோ சொன்னதை கேட்டு ரொம்ப ஷாக்கா இருக்கு. என்ன சொல்றீங்க லூ, இந்த டர்ட்டி கிளீனர் உங்க அம்மாவான்னு சொல்லி வாய பிறந்து நிக்கிறா. அதுக்கு ஹீரோடைய அம்மாவும் சிரிச்சுக்கிட்டே அந்த லின்னு கிட்ட, என்ன லின் இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுல, இதுக்கப்புறம் இந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடியே வரக்கூடாது, இவளை பிடிச்சி வெளியில தெலுங்குன்னு சொல்லி ஹீரோக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஹீரோவும் அவங்களுடைய ஆளுங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறாரு. அப்புறம் என்ன, அந்த லின்னையும் அவ கூட சேர்ந்து பேசின மத்தவங்களையும் பிடிச்சி அந்த பார்ட்டில இருந்து வெளியே துரத்தி விட்டுறாங்க. இந்த லின்னுக்கா செம்ம வெறியாகுது, எல்லாமே அந்த ரூயனால தான், இதுக்கப்புறம் அவ சாவை ஏன் கையால தான் சொல்லி அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கா. அப்ப அந்த பக்கம் பார்ட்டிக்காக 2 பேர் வராங்க. அவங்களுக்குள்ளேயே இன்னைக்கு மிஸ்டர் லூ தன்னுடைய வைஃப் யாருன்னு அபிஷியலா எல்லாரும் முன்னாடி டிக்ளேர் பண்ண போறதா கேள்விப்பட்டேன், வாங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி பேசிட்டு போறாங்க. அதை கேட்கும் போது இவளுக்கா இன்னும் வெறியாகுது, என்ன இந்த அளவுக்கு பேரா ட்ரீட் பண்ணி வெளியே துரத்தி விட்டுட்டு உன்னுடைய வைஃப் யாருன்னு அபிஷியலா டிக்ளேர் பண்ண போறியா, இருடா அவ உயிரோட இருந்தா தானே பண்ணுவேன்னு சொல்லிட்டு இவ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ அம்மாவுடைய பர்த்டே பார்ட்டியும் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. அங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்பதான் ஹீரோடைய அம்மாவும் எல்லாரும் முன்னாடியும் ஹீரோயினை கூப்பிட்டு, இந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமகன் சொல்லிட்டு அபிஷியலா டிக்ளேர் பண்றாங்க. பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, அங்கிள் நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் தானே பண்ணிக்கிட்டோம், நம்ம ஏன் ரியலா மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவுமே, ஆமா ரூயன் நானுமே அதை நினைச்சேன், உன் வெள்ளி வேற இருக்க பெருசாகிட்டே போகுது, இந்த உலகத்துக்கே தெரியற மாதிரி ஒரு கிராண்டான மேரேஜ் சீக்கிரமா நம்ம 2 பேரும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோனியும் ஷாப்பிங் போயிட்டு சந்தோஷமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க சந்தோஷமா போயிட்டு இருக்காது அந்த லின்னு ஓரமா நின்று பார்த்துட்டு தான் இருக்கா. அவளுக்கு அப்படியே வயிறு எரியுது, என் கெரியரே ஸ்பாயில் பண்ணிட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க, ஏ ரூயன் இருடி உன் லைஃப் டெத்தை விட மோசமானதா ஆக்கி கட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோனியும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அப்ப ஹீரோவுக்கு ஒரு முக்கியமான கால் வருது. ஹீரோவும் ஹீரோனி கிட்ட, ரூயன் ஒரு நிமிஷம் உட்காரு, நான் போன் பேசிட்டு வந்துட்டு அந்தான போறாரு. ஹீரோ போன நேரமா பார்த்து இந்த லின்னு பின் பக்கமா வந்து ஹீரோயின் முகத்துல கச்சு போயிடுச்சு, அவங்களை கிட்னாப் பண்ணிடுறா. ஹீரோவும் போன் பேசிட்டு திரும்பி வந்து பார்த்தா அங்க ஹீரோயினை காணும். சைட்ல எங்கேயாவது போயிருப்பாலும் சுத்தி முத்தி பார்த்து ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. அங்க எங்கேயுமே ஹீரோயினை காணும். உடனே ஹீரோவும் ஹீரோயின் நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாரு. காலும் ரீச் ஆக மாட்டேங்குது. அங்க போறவங்க வரவங்களெல்லாம் ஸ்டாப் பண்ணி, இங்க ஒரு பொண்ணு உட்காந்துருந்தாலே கொஞ்சம் ஜப்பியா இருப்பா, முகம் கூட ரவுண்ட் ஃபேஸ்ல இருக்கும், இவ்வளவு ஹைட்ல இருப்பா, அவளை பாத்தீங்களான்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் கேட்கிறாரு. அங்க யாருக்குமே தெரியலன்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. அப்பதான் ஹீரோயின் கிட்னாப் பண்ண இடத்துல இருந்து ஒரு க்ளூ கிடைக்குது. ஹீரோ ஒரு பட்டன் கிடைக்கு, அதை எடுத்து ஹீரோவை ஸ்மெல் பண்ணி பாக்குறாரு. அது மெடிசன் ஸ்மெல் மாதிரியே இருக்கு. அப்பதான் ஹீரோவுக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஹீரோயினை யாரோ கிட்னாப் பண்ணிருக்காங்கன்னு. உடனே ஹீரோ அவருடைய போன் எடுத்து அவருடைய அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி, யாரோ ரூயனை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க அப்படியே சீன் கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோயின் என்ன காமிக்கிறாங்க. இங்க ஹீரோயினும் மயக்கத்துல இருந்து ஆப்போசிட்ல அந்த லின் இருக்கிறத பார்த்துட்டு, லின் எதுக்காக என்ன கிட்னாப் பண்ண, உனக்கு என்ன வேணும், நீ பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த லின்னும் பைத்தியக்காரி மாதிரி சிரிச்சுக்கிட்டு ஹீரோயினை செவ்விலே ஒண்ணு வச்சுட்டு எல்லாமே ஒன்னால தாண்டின்னு சொல்றான். ஹீரோயினும் பயத்துல அவளை பார்த்து முடிச்சிட்டு இருக்கா. அந்த லின்னு ஹீரோயின் கிட்ட, என்னடி எதுவுமே தெரியாத இன்னசென்ட் மாதிரி பாக்குற, நீ மட்டும் எனக்கும் ஹீரோக்கும் இடையில வரலனா இந்நேரம் ஹீரோ என்னதான் விரும்பிருப்பாரு, ஒன்னாலதான் அவர் என்ன ஹேட் பண்ண ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம நான் எவ்வளவு பெரிய ஸ்டார் தெரியுமா, இன்னைக்கு ஒன்னாலதான் என் லைஃபே ஸ்பாயில் ஆகி என் கெரியரே நாசமா போயிருக்கு, இப்போ உனக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கான்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுன்னு எதோ சொல்ல வராங்க. உடனே அந்த லின்னு ஹீரோயின் கிட்ட, என்னடி சொல்ல வர, என்ன சொல்ல வர, நீ செத்து போனதா ஹீரோ ஏன் பக்கம் வருவா, அதனால நீ செத்து போயிட்டு சொல்லி ஹீரோயின் கிட்ட ஒரு கத்தியை காட்டி இந்த மூஞ்ச வச்சு தானே ஹீரோவை செடியூஸ் பண்ணி மிரட்டிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் அவளுக்கே தெரியுது ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு. ஏ ரூயன் நீ என்ன பிரெக்னெண்டா இருக்கியா, அப்ப இந்த குழந்தைய யூஸ் பண்ணி தான் ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணலாம் பாக்குறியா, நீ எல்லாம் வாழ கொஞ்சம் கூட தகுதியே இல்ல, உன் கூட சேர்ந்து இந்த குழந்தைய செத்து போகட்டும்னு ஹீரோயினை குத்தலான்னு பாக்குறா. அப்ப அங்க ஒரு கார் வர மாதிரி இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். இந்த லின்னு இருக்கிற லொகேஷனை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்ட் வராங்க. ஹீரோவை பார்த்ததுமே இந்த லின்னு ஹீரோவை ஸ்டாப் பண்ணி, இப்ப மட்டும் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி வச்சுனா இப்பவே இவ கழுத்தை கட் பண்ணிடுவேன்னு ஹீரோயின் கழுத்துல கத்திய வச்சு மிரட்டிட்டு இருக்கா. உடனே இந்த அசிஸ்டன்ட் அந்த லின்னு கிட்ட, மிஸ் லின் ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கூட கேளுங்க, அதை நாங்க கண்டிப்பா அரேஞ்ச் பண்ணி தரோம், அதை விட்டுட்டு அவங்க எதுவும் பண்ணிடாதீங்க, ஃபர்ஸ்ட் அவங்க கழுத்துல இருந்து கத்தி எடுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த லின்னும், நான் ஹீரோயினை விடணும்னா ஹீரோ என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு டிமாண்ட் வைக்கிறா. உடனே ஹீரோ, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இம்பாசிபிள், அதுக்கு பதில் உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ கேளு, எவ்வளவு வேணாலும் தரேன், உனக்கு எவ்வளவு வேணும்னு கேட்கிறாரு. எனக்கு தெரியும் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டேன்னு, இப்ப மட்டும் நீ என்ன மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கலன்னா இவ கழுத்தை இப்பவே கட் பண்ணிடுவேன்னு மறுபடியும் மிரட்டிட்டு இருக்கா. உடனே அந்த அசிஸ்டன்ட் ஹீரோவும், வேணா எதுவும் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் அமைதியாருன்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. அதுக்குள்ளே பேக் சைட்ல இருந்து ஹீரோடைய ரெஸ்கியூ டீமும் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய மொத்த ரெபியூட்டேஷனே இந்த ரூயனால தான் ஸ்பாயில் ஆயிடுச்சு, இவளை விடவே மாட்டான், இப்பவே இவளை கொலை பண்ண போறேன்ட்டு ஹீரோயின் கழுத்துல லைட்டா கீரையில போட்டுட்டா. ஹீரோவும் அப்படியே ஸ்டன்னாய் நின்னுட்டு இருக்கா. அந்த கத்தியை வச்சு குத்தலான்ட்டு போறா. உடனே அந்த ரெஸ்கியூ டீம் அவ கையை பிடிச்சு அவளை ஸ்டாப் பண்ணி அந்த தள்ளி விட்டுறாங்க. உடனே ஹீரோவும்
போயிட்டு ஹீரோயின் கையில இருக்கிற கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திறாரு. ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆனதால அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே ஹீரோவும் பதறி போய் ஹீரோயினை தூக்கிட்டு அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், இந்த லின்னை பிடிச்சி ஃபர்ஸ்ட் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போறாரு. உடனே அந்த லின்னு ஹீரோடைய அசிஸ்டன்ட் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கீழே கலந்த கத்தி எடுத்துட்டு போயிட்டு ஹீரோவை முதுகுலே குத்திடுறா. அப்பவும் ஹீரோயினை விடாம அவங்களை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாரு. இங்க அந்த லின்ன அசிஸ்டன்டும் மத்த ஆளுங்களும் பிடிச்சி லாக் பண்ணி போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண இழுத்துட்டு போறாங்க. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினை கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அவங்க பக்கத்துலயே உட்காந்து ருயன் உன் நிலைமைக்கே நான் தான் காரணம், நான் தான் உன்னை பாதுகாக்காம விட்டுட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்பதான் ஹீரோயினை கண்ணு முடிச்சு பாக்குறாங்க. உடனே ஹீரோயின் அவங்க வயிற்றுல கை வச்சு பார்த்துட்டு ஹீரோ கிட்ட என் குழந்தைக்கு என்னாச்சு, என் குழந்தை நல்லா இருக்கான்னு கேக்குறாங்க. ருயன் பயப்படாத, நம்ம இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம், குழந்தைக்கு எதாவது ஆகல, குழந்தை நல்லா தான் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு நிம்மதியா இருக்கு. அப்படியே ஒரு சில நாட்கள்ல ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துறாரு. வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோயினுக்கு நியூட்ரிஷன் பத்தாக்குறை இருக்கிறதால அவங்க ரொம்ப கேர் பண்ணி பாத்துக்கிறாரு. ஹீரோயினும் எனக்கு அந்த ஃபுட் வேணும், இந்த ஃபுட் வேணும், நல்லா ஸ்பைசியா வேணும்னு கேட்டு ஹீரோவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஹீரோ கொஞ்சம் கூட சலிக்காம அவங்களுக்கு வேணுங்கிற ஃபுட்டை மிட் நைட்ல கேட்ட கூட பார்த்து சமைச்சு கொடுத்து அவங்கள ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாரு. நெக்ஸ்ட் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வெட்டிங்கான நாள் வருது. எல்லாரும் முன்னாடியும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வெட்டிங் ப்ரிப்பரேஷன் ரொம்ப கிராண்டாவே நடந்துட்டு இருக்கு. ஒரு வழியா ஹீரோவும் ஹீரோயினையும் ஆசைப்பட்டபடியா அவங்க ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்க வெட்டிங்குமே முடியுது. நெக்ஸ்ட் கிஸ்ஸிங் செரமனில ஹீரோ அழகா ஹீரோயின் தலையில இருந்த வேல் எடுத்து முகத்தை மறைச்சி யாரும் பார்க்காத அளவுக்கு ஹீரோயினை கிஸ் பண்றாரு. அப்படியே ஒரு சில மாதங்களுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு லேபர் பெயின் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஹீரோவும் டென்ஷன்ல குறுக்கி நடிக்க நடந்துட்டு இருக்காரு. அப்பதான் உள்ள இருந்து டாக்டரும் வெளியில வராரு. ஹீரோவும் பத்திரி போயிட்டு டாக்டர் கிட்ட என் வைஃப் எப்படி இருக்காங்கன்னு கேட்க கங்க்ராச்சுலேஷன், உங்களுக்கு ட்வின்ஸ் பேபி சேஃப்டியா தான் பிறந்திருக்குன்னு சொல்றாரு. அதை கேட்டதும் தான் எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. நெக்ஸ்ட் ஹீரோ 2 குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு ஹீரோயினி கிட்ட இங்க பாரு நம்ம குழந்தை எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு இருக்காரு. ஹீரோயினும் குழந்தைங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறதோட இந்த அழகான டிராமாவுமே கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷோர் இந்த டிராமா உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.